guys, இன்னைக்கு நம்ம ஒரு சைனீஸ் டிராமா தான் பார்க்க போறோம். இது ரிவெஞ்ச் லவ்னு எல்லாமே கலந்து கட்டின ஒரு கலவை தான். சேனல் யாருன்னா புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்போ நாம இந்த டிராமாக்குள்ள போலாமா? ஸ்டார்டிங்லேயே ஒரு குட்டி பையன் அவங்க அம்மா கூட சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கான். ஆனா அந்த சந்தோஷங்கள் நீடிக்க முடியாதபடி அவங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய சதி ஏற்பட்டுது. அதனால இவனும் அவங்க அம்மாவும் பிரியிற நிலைமையும் ஆகிடுது. கூடவே அவங்க அம்மாவை யாரோ மேல இருந்து கீழே தள்ளி விட்டு கொன்னுடுறாங்க. இவன் கண் எதிர்க்கவே இது எல்லாமே நடந்திருக்கு. இவன் நிமிந்து பாக்குறப்ப அந்த இடத்துல ஈரனோட அப்பா தான் இருந்திருப்பாரு. அவரை பழி வாங்கணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். 18 வருஷத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. ஈரன் அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு அவரோட கல்லறை கிட்ட இருப்பா. அவங்க அப்பாவுக்கு பர்சனல் செக்ரட்டரியா ஒரு லேடி இருந்திருப்பா. அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கு. அவங்க 2 பேரும் அங்கதான் இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஈரன் கிட்ட வந்து நல்லவங்க மாதிரி நீ கவலைப்படாதமா, இனிமே உன்னையும் உங்க அப்பாவோட பிசினஸையும் பாத்துக்கிறதுக்கு யாரு இருப்பா அப்படின்னு நினைச்சு நீ எந்த விதத்திலயும் ஃபீல் பண்ணவே கூடாது. எல்லாத்தையுமே நாங்க நல்லபடியா பாத்துப்போம், நீ எங்க கூட வந்து தங்குன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப ஹீரோ அவளை யாரோ பாத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல, மொத்தத்தையுமே நான் பாத்துக்க போறேன்னு அவங்க அப்பாவோட கலரைக்கு சிகப்பு நிற பூக்களை கொண்டு வந்து வைக்கிறான். இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு வெள்ளை கலர் தான் வைக்கணும், ஆனா இவன் மாறா கொண்டு வந்திருக்கான். அதே ஹீரோயின் கேக்குறா, எங்க அப்பாவோட கலரைக்கு நீ ரெட் ரோசஸ் கொண்டு வந்திருக்க, உன் வாய்க்கு வந்த மாதிரி என்னென்னமோ பேசிட்டு இருக்கு, இதெல்லாம் தப்புன்னு உனக்கு கொஞ்சம் கூட உரைக்கலையான்னு திட்டி விட்டுட்டு இருக்கா. அப்ப அந்த அசிஸ்டன்ட் பிள்ளை, அது அசிஸ்டன்ட்னு சொல்றாங்க, இன்னும் இவங்களுக்கான உறவுகளை ப்ராப்பரா குறிப்பிடல, போக போகதான் நம்மளுக்கு தெரியும். நம்ம இப்போதைக்கு அசிஸ்டன்ட் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அவங்க பிள்ளையோ இவன் நம்ம எல்லாத்தையும் எழுதி வாங்கினது என்னன்னு கேளுங்கன்னதும் உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, அவரை ஏதோ ஒரு விஷயத்துல நீயே வாண்டடா சிக்க வச்சு அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி எப்படியோ ஒட்டுமொத்த ஷேர்ஸையும் எழுதி வாங்கிட்ட, உன்னை எதுவுமே பண்ண முடியலங்கிற கோவத்துல அந்த மனுஷன் உயிரே போயிடுச்சு. இப்ப இங்க வந்து என்னென்னமோ பெனாத்திட்டு கிடக்குன்னு கேட்க ஹீரோ, நீங்க வைக்கிறது ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு, நான் அதுக்கு எதிராக கேஸ் போட்டேன்னா நீங்க தான் தண்டனை அனுபவிக்க வேண்டியது வரும், அதனால பேசும்போது பார்த்து பேசுங்க. அவர் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு, அந்த கடனை அடக்க வக்கு இல்லைங்கிற காரணத்தினால மொத்தமா எனக்கு எழுதி கொடுத்திருக்காரு, அவ்வளவு பெரிய ஆளை மிரட்டி அதெல்லாம் எழுதி வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு ஏற்படாதுப்பா. இங்க இருக்க போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் கிட்டயும் கேளுங்க, உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா. சும்மா உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்கன்னு சொல்லும் போதே ஈரன் அந்த பூங்கொத்தை எடுத்து அவனை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ அதை பிடிச்சு தடுத்துட்டு, என்ன ஓவரா ஆடிட்டு இருக்க, இப்ப நீ எதெல்லாம் உனக்கு சொந்தம் நினைச்சிட்டு இருக்கு, எதுவுமே உனக்கு சொந்தம் இல்ல. அந்த கம்பெனி ஆகட்டும் உன்னோட வீடாகட்டும் எல்லாமே எனக்கு சொந்தமாயிடுச்சு. ஏன் ஃபர்ஸ்ட் நீயே உனக்கு சொந்தம் கிடையாது, நீயுமே அந்த லிஸ்ட்ல இருக்க, உன்னாலுமே எதுவுமே பண்ண முடியாதுமா. நான் தான் அந்த கம்பெனியோட புது சேர்மன், இதுக்கப்புறம் இந்த ஆளோட கல்லறை கிட்டயுமே யாருமே இருக்க கூடாது, இப்படி இருந்தீங்கன்னா அவங்களும் என்னோட எனிமி லிஸ்ட்ல சேர வேண்டியது வரும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். ஈரன் இப்ப இருக்க அந்த வீட்டுக்கிட்ட வந்து பாக்குறான். அந்த வீடு தான் இவங்க அம்மா கூட இவன் சந்தோஷமா வாழ்ந்த ஒரு இடம். உங்க அம்மாவை ஏமாத்தி அந்த சொத்து பத்துக்களை பறிச்சது இல்லாம அவங்கள மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பி வச்சிருக்கானுங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே வந்த ஹீரோ இப்ப ஹீரோயினா அந்த வீட்டை விட்டு வெளில தள்ளி கதவை சாத்திட்டான். இவ கத்துறா, என்னோட வீட்டை எதுக்குடா என்கிட்ட இருந்து புடுங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இறக்கமே இல்லையானா. அவன், இது ஏன் வீடு, நான் இழந்ததை தான் ரிட்டர்ன் எடுத்துட்டு இருக்கேன், அது உங்க அப்பன் செஞ்சதுல ஒரு பகுதி கூட நான் இன்னும் செய்ய ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீங்க எல்லாரும் கதறிட்டு இருக்கீங்க, அவர் எனக்கு செஞ்ச மொத்தத்தையும் ரிட்டர்ன் செய்யற வரைக்கும் காத்துருங்க, இது ஆரம்பம் மட்டும்தான் அப்படின்னு எதுவும் மனசுல வச்சுக்கிட்டே சொல்றான். ஆனா அவளுக்கு தான் பாவம் புரிஞ்சும் புரியாத நிலையில இருக்கா. அப்படி என்ன பண்ணுமோ தெரியலையேன்னு மழையில எங்க போறதுன்னு கூட தெரியாம ரோட்ல உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. அதை பார்த்து ஹீரோக்கு மனசு கேட்கல. கொடை எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வரான். யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, மரியாதைக்கு இங்க இருந்து கிளம்புன்னு. இவ்வளவு ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா மூலையில தங்குறதுக்கு இடம் கொடுங்க, அது எனக்கு போதும், இந்த வீட்டை விட்டு என்னால போக முடியாதுங்கிறா. இவன் எதனா ஒரு நல்ல ரீசன் சொல்லு, அதுக்கப்புறம் நீ போலாமா வேணாமா நான் முடிவெடுக்கிறேன்னு கேட்க, இவ்வளோ இந்த வீட்டுல எனக்கான எக்கச்சக்க மெமரிஸ் கொட்டி கிடக்கு, கடைசியா எங்க அப்பா கூட வாழ்ந்த மெமரிஸ் கூட இங்கதான் இருக்கு, நான் ஒரு முக்கியமான ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க வந்ததுமே நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன், அதுக்கான அவகாசத்தை மட்டும் உன்னால கொடுக்க முடியுமான்னு கேட்க, நீ கேட்கறது பெரிய விஷயம், நான் உனக்கு இதை பண்ணணும்னா அதுக்கு ரிட்டன் நீ எனக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்கிறான். இவன் என்ன பண்ணணுமோ சொல்லு, நான் பண்ண ரெடியா இருக்கேன், என்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அது எல்லாத்தையுமே கூட எடுத்துக்கோ, ஆனா நான் இங்க மட்டும் தங்கணும்னு கேட்கவே ஹீரோ, எனக்கு நீதான் வேணும்னு சொல்றான். இவளா சரி ஓகே எனக்கு பிரச்சனை இல்லைங்கிறா. இவ்வளோ ஆர்வமா இருக்கிறத பார்த்தா சந்தேகமா இருக்குன்னு, இல்ல நான் வேலைக்காரியா வர்றதுக்கு தான் நீ கேட்டிருந்தா நினைச்சு நான் ஓகே சொன்னேன், நீ நினைக்கிற மாதிரி வேற எதுவும் இல்ல, எனக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்கு, அதுபடிதான் நம்ம நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் பாட்டு அங்கிருந்து தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். ஆனா ஹீரோனை கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு லேடி இவனை போட்டு பயங்கரமா அடி வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. இவன் மேடம்னு தான் கூப்பிடுறான். அவங்க மேடமா இல்ல சித்தியாங்கிறது போக போகதான் தெரியும். அதுக்குள்ள எப்படி நீ எல்லாத்தையும் மறந்த, உன் குடும்பமே அழிய காரணமா இருந்த ஒருத்தனோட பொண்ணையே இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்க, இந்த வீடு உன்னோருது, அந்த கம்பெனி உன்னோருது, எல்லாமே உனக்கு சொந்தமானது தானே, அதை மட்டும் தானே ரிட்டர்ன் எடுத்திருக்கணும், அவளை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன்னு கேட்க, இவனோ எனக்கு எதுவுமே மறக்கல, என் வாழ்க்கை எப்படி கெட்டு சின்ன பின்னமா ஆச்சோ அதே மாதிரி அவ வாழ்க்கையும் ஆகணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன், அவங்க அப்பா பண்ண பாவம் எல்லாத்துக்குமான தண்டனையை அவ அனுபவிப்பா, என்ன நம்புங்க, நான் எந்த ஒரு தப்பான எண்ணத்திலயும் கூட்டிட்டு வரலன்னு சொல்றான். அந்த வீட்டுல இருக்க எல்லா திங்ஸையுமே தூக்கி வெளியில போடுறதுக்கு உத்தரவு கொடுத்துட்டா. இவளோ இந்த பாக்ஸ்ல இருக்க அத்தனை பொருளுமே எனக்கான கடைசி மெமரி, இதை கூட வெளியில போடுறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா, இதை வச்சுக்கிறதுக்கு
எடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்லன்னு கேட்க, ஆமா இந்த குப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம்னு அதை ஸ்விம்மிங் பூல்ல தூக்கி போட்டான். அதை எடுக்க முற்படுறேன்னு இவ உள்ள விழ கூடவே அவனையும் பிடிச்சு இழுத்து உள்ள தள்ளி விட்டா. ஆனா விழுந்தவன் அடங்காம இவங்க அப்பாவை பத்தி தப்பு தப்பா பேசவே இவ போட்டு அவனை அடிக்க, என்னையே அடிச்சிட்டல உன்னை சும்மா விட மாட்டேன்னு அவளை கிஸ் பண்ணிடுறா. மறுபடியும் அடிக்கிற, மறுபடியும் கிஸ் பண்றா. பண்ணு, நீ எவ்வளவு அடிக்கிறியோ அவ்வளவுக்கு நீ தான் ரிட்டர்ன், இப்படிதான் உன்னை பழி வாங்க முடியும். உன் இஷ்டத்துக்கு வா, என்ன பண்ணுமோ பண்ணுனதா அவ பயந்துகிட்டு அங்க இருந்து தெரிச்சு ஓடிட்டா. அவங்க அப்பாவோட அசிஸ்டன்ட்டோ அந்த ஆள் இப்பதான் செத்துட்டா, நம்மளுக்கு எல்லா சொத்தும் வந்துரும்னு பார்த்தா அதுக்குள்ள எல்லாத்தையும் அபகரிச்சுக்கிட்டு ஹீரோ போயிட்டான். அவங்கிட்ட இருந்து அதை எப்படி நம்ம ஆட்டையை போடுறதுங்கிற பிளான சீக்கிரமே போடுறா, இப்படியே நம்மளால விட்டுட்டு இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு ஹீரோயின் மேல ஒரு கண்ணு இருக்கு, அதனால ஹீரோயினை அங்க இருந்து காப்பாத்தி கூட்டு வந்துட்டா. அவங்கிட்ட இருந்து எப்படி எல்லாத்தையும் நம்ம ரிட்டர்ன் எடுக்கிறது அப்படின்றதுக்கு ஹீரோயின் எதனா ஹெல்ப் பண்ணுவாளன்னு கேட்க, இந்த கேவலமான புத்தியை விட்டு அவெல்லாம் ஒன்னுத்துக்கும் உதவாத வெத்து வேட்டு ஆகிட்டா. இதுக்கு மேல அவளால அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. ஹீரோட பேக்ரவுண்ட பத்தி யாரனா விசாரிக்க சொல்லி இவ்வளவு ஈஸியா அவனை ஹேண்டில் பண்ண முடியும்னு எனக்கு தோணல. அவளை பத்தி இனிமே எதுவுமே கண்டுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. இவ வீடு தொடச்சிட்டு இருப்பா. ஹீரோ வந்துட்டு ரொம்ப அப்பாவி மாதிரி நடிக்கலான்னு பாக்காத, நீயா இந்த வேலை எல்லாம் பார்த்தா உன்னை நான் சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறியா? இப்ப எதுக்காக இந்த சீனை போட்டுட்டு இருக்கேன்னு கேட்க, அதுக்குள்ள இவங்கள நம்ம ஆன்டினே வச்சுப்போம். அந்த ஆன்டியை வந்துட்டு நான் தான் பண்ண சொன்னேன், வீடுங்கிற வீட்டுல வேலை பாக்குறதுக்குன்னு ஒரு வேலைக்காரி தேவையில்ல, அதுவா இருந்துட்டு போகட்டுமே, சும்மா இவளுக்கு சோறு போட்டு இடமும் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு என்ன தலையெழுத்தா, ஒழுங்கா எல்லா வேலையும் பாரு அப்படின்னு சொல்றாங்க. இவளும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவளோட ரூமுக்கு சின்னதா ஒரு பாக்ஸ்ல அவளோட திங்ஸ் எல்லாம் கொண்டு வரா. அதுல அவங்க அப்பாவும் இவ்வளவு இருக்க மாதிரியான போட்டோ வச்சு பாத்துக்கிட்டு இருப்பா. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு இந்த ஆன்டி வந்துட்டா. இவ நீங்க ஏன் என் ரூமுக்கு வரீங்கன்னு கேட்க, இந்த ஆன்டி கரை எதிரி உன்னோட ரூம், இந்த வீடே எங்களுக்கு சொந்தமானது, இதுல நீ எங்கந்திரி வந்த, ஏதோ பாவம் பார்த்து தங்க விட்டா, உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்குன்னு அந்த பாக்ஸ்ல இருக்க அவங்க அப்பா போட்டோ எடுத்து இந்த ஆளோட போட்டோ இந்த இடத்துல இருக்கவே கூடாதுன்னு சொல்லி கிழிக்கிறாங்க. இவளும் தடுக்க முற்பட்டா பிடிச்சு தள்ளி விட்டு அவ கையிலேயே அடிபட்டுருச்சு. அப்படியும் விடாம மல்லு கட்டிட்டே இருப்பா. ஹீரோ வந்துட்டு ஏதோ பாவம் பார்த்து வீட்டுல இருக்க இடம் கொடுத்தா நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, இவளோ நீங்க பாவம் பார்த்து தான் இடம் கொடுத்தீங்க, அதுக்குதான் நானும் இந்த வீட்டுல இருக்க சின்ன சின்ன வேலையை கூட பாத்துட்டு இருக்கேன், என்னையே நான் அடமான வச்சுதான் இங்க இருக்கேன், ஆனா அதுக்காக என்னோட திங்ஸ் எல்லாம் மட்டும் தயவு செஞ்சு கை வைக்க வேணான்னு சொல்லுங்க, இதெல்லாம் எனக்கு உண்மையாவே ரொம்ப முக்கியமானதுன்னு காமிக்கிறா. அவ கையில காயம் ஏற்பட்டிருக்கு, அதையும் இவன் நோட் பண்றான். இந்த ஆன்டி எமகாதகி தான் இந்த வேலையை பார்த்திருப்பான்னு அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த ஆன்டிய பகைச்சிட்டு இவனால எதுவுமே பேச முடியாது. இங்க இருக்கணும்னா நீ பாட்டு நாங்க சொல்ற பேச்சு கேட்டு ஒழுங்கா இருக்க முடிஞ்சா இரு, இல்லன்னா கிளம்பி போயிட்டே இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அந்த ஆன்டி அங்கிருந்து வெளில கூட்டிட்டு போயிட்டான். இவ அவங்க அப்பாவோட பிச்சு போட்ட போட்டோ வச்சு பார்த்து அழுதுட்டு இருக்கா. அந்த ஆன்டி ஒரு ஸ்டோரேஜ் ரூம்குள்ள போறாங்க. அந்த ரூம்குள்ள போய் ஏதோ ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாங்க. ஹீரோட அப்பாக்கு இவங்க அம்மா உயிரோடு இருக்கும் போதே இன்னொரு லேடி கூட தப்பான உறவு ஏற்பட்டிருக்கு, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். ஒரு கட்டத்துல அவங்கள இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்ததும் இல்லாம அந்த லேடி சரியான சைக்கோ போல, அவங்க அம்மாவை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சாக்கு போக்கு வச்சு எப்படியோ பிளான் பண்ணி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்து வைக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டா. அதுக்கப்புறம் இந்த சொத்துக்கு இருக்க வாரிசு ஹீரோ மட்டும் தானே, அவனையும் இருட்டான அந்த ஸ்டோரேஜ் ரூம்குள்ள பூட்டி வச்சு அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கா. சாப்பாடு கூட கொடுக்க மாட்டா. அந்த ரூம்ல அவன் கத்துற சத்தம் மட்டும் தான் கேட்கும். அவன் கத்தி கத்தி ஒரு கட்டத்துல அவனுக்கான பயமே விட்டு போச்சு. அதுக்கப்புறமா தான் இவங்க எல்லாம் பழி வாங்கணும் அப்படிங்கிற வெறியா அவனுக்குள்ள வந்திருக்கு. அந்த விஷயத்த கண்டிப்பா உன் புள்ள உனக்காக பழி வாங்கி நிறைவேற்றுவான், ஒருத்தரையுமே சும்மா விட மாட்டான், நீ கவலைப்படாதன்னு ஹீரோட அம்மா கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினா அவனோட ஸ்டடி ரூம்க்கு கூப்பிட்டவா அங்க குப்பை இருக்கு பாரு கிளீன் பண்ணுங்கிறான். இப்பதான் கிளீன் பண்ணி முடிச்சோன்னு கிளம்புறா. சரி ஓகே அதை கையோட எடுத்துட்டு போன ஒரு மருந்து பாட்டில குடுக்குறான். இவ சீல் கூட ஓபன் பண்ணாம இருக்கு. இந்த மருந்து என்ன பண்ணட்டோம்னா என்னமோ பண்ணிக்கோ, உனக்கு எதனா காயம் இருந்தா கூட போட்டுக்கோ, கிளம்பி இங்க இருந்து அனுப்பி வைக்கிறான். இவளுக்கு தெரியுது நம்மளுக்காக தான் புதுசா வாங்கி வச்சிருக்கான்னு, இவரு நல்லவரா கெட்டவரான்னு தெரியலையேன்னு அவனை டவுட்டா பார்த்துட்டு அங்கிருந்து வெளியில போயிட்டா. ஹீரோவை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லிருப்பால, பையனை கொண்டு வந்து குடுக்குறான். நம்ம நினைக்கிற அளவுக்கு அவன் ரொம்ப பெரிய ஆள் மாதிரிலாம் எனக்கு தோணலமா, இப்பதான் புதுசா வந்திருக்கான், நம்ம மேல அவன் டார்கெட் இல்ல போலனா அவங்க அம்மா உன்னோட இன்வெஸ்டிகேஷன் பொய்யா கூட இருக்கும், நம்ம நினைக்கிற அளவுக்கு அவன் சிம்பிளான ஆள் கிடையாதுரா, ரொம்ப மோசமானவன், ஆனா அவனோட டார்கெட் நானா தான் இருக்கேன், அது ஏனோ எனக்கு தெரியல, அவன் எப்ப இந்த கம்பெனியோட பொறுப்புகளை கையில எடுத்தானோ அப்பயே எனக்கு இருந்த நிறைய ப்ராஜெக்ட் ஏன் கையை விட்டு போயிடுச்சு, இன்னும் அவனை விட்டோன்னா மொத்தமா நம்மளுக்கு நாமத்தை போட்டு போயிடுவான்னு சொல்ல பையனோ அதான் அவங்கிட்ட இருந்து கொஞ்சம் நெஞ்சத்தை நீங்க திருட தானே செஞ்சீங்கன்னு கேக்குறான். இவங்க அந்த கொஞ்சம் நெஞ்செல்லாம் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனப்படாதுரா, நீ சொன்னதுதான் கரெக்ட், ஹீரோயினோட மனசை ஜெயிக்க பாரு, ஹீரோயினை வச்சுதான் நம்ம அவனை கவுக்க முடியும், இன்னைக்கு நைட்டு எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ஹீரோ வீட்டுல ஒரு பார்ட்டி இருக்கு, அதுக்கு நம்ம போய் ஆகணும்னு வந்திருக்காங்க. இவன் வேற எல்லாரும் முன்னாடி அவளை அவமானப்படுத்துற விதமா உனக்கு எல்லாரும் நல்லா தெரியல, போய் எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணுன்னு அனுப்புறான். அந்த அசிஸ்டன்ட்டும் அவங்க புள்ளகிட்ட இது தாண்டா கரெக்டான சமயம், நம்ம எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துறான்ல, இதையே ஒரு சாக்கா வச்சு அவகிட்ட எப்படின்னா பேசி மனசை மாத்திடலாம், அப்ப கரெக்டா இருக்கும்னு ஹீரோயினை தனியா கூட்டு போய் நீங்க நிறைய கஷ்டப்பட்டு இருக்குன்னு எனக்கு புரியுது, எல்லாம் எதுக்காக, இந்த வீடு உனக்கு வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக தானே, நீ என் கூட சேர்ந்து கோஆபரேட் பண்ணினா கண்டிப்பா இந்த வீடை உனக்கே நான் சொந்தமா சீக்கிரமே மாத்திருவேன், அவனை அந்த சேர்மேன் பதவியில இருந்து நீக்கினா மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும், நீ என்ன பண்ற அந்த கம்பெனில நீ
டிசைனர் டிபார்ட்மெண்ட்லயே மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிக்கோ. நீ நிறைய டிசைன் பண்ணி அங்க பயங்கரமான அவார்டுகள்லாம் வாங்கி கூச்சி வச்சிருக்க, அதெல்லாம் ஏன் வீணா போகணும்? நீ அந்த கம்பெனிக்கு மட்டும் எப்பாடு பட்டாச்சு வந்துரு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் சொல்லி தர மாதிரி செஞ்சாலே போதும்னு கேட்கவே இவ கெட்ட எண்ணம் பிடிச்சவன்னு தெரியாம ஹீரோயின் வர சரி ஓகே நீங்க சொல்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன்னு ஒத்துக்கு வேற செஞ்சுட்டா. இப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்ட காமிக்கிறாங்க. இந்த சைக்கோ அசிஸ்டன்ட் தான் அவங்க அம்மாவை கீழே தள்ளி கொண்டிருக்கா. இவ எதனால கொன்னா? இவ தான் அந்த அவங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபா என்னங்கிறது தெரியல. ஆனா அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு இருப்பா. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். என்ன மேடம் இந்த வீட்டை பார்த்ததும் முன்ன பார்த்த மாதிரி இல்லாம நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல தானே இருந்திருப்பீங்க, உங்களுக்கு அதெல்லாம் தெரியல? எனக்குமே ஒரு டவுட் இருக்கு. இந்த வீட்டுல ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த பக்கமே வரல, அதுக்கப்புறமா எங்க போனீங்கன்னு கூட யாருக்கும் தெரியல. ஏன் மேடம் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரணுங்கிறத பத்தி நீங்க யோசிக்கவே இல்லைன்னு கேட்க அவளோ இல்லப்பா இது ஒரு தரித்திரம் பிடிச்ச வீடு, இந்த மாதிரி கெட்ட சகுனம் உள்ள ஒரு வீட்டுக்கு யார் வரணும்னு நினைப்பா, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டா. இவ புள்ள வேற ஹீரோனை சமாதானப்படுத்துறங்கிற பேர்ல மேல எல்லாம் கை போட்டு பேசிட்டு இருப்பா. ஹீரோனுக்குமே பிடிக்கல, கடமைக்குன்னு பேசிட்டு இருப்பா. ஹீரோ வந்து பிடிச்சு தள்ளி என்னப்பா என்னோட சர்வெண்ட்டுக்கு வேலை நேரம், வேலையை கெடுக்கிற விதமா நீ பாட்டு வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்க, நீ வாடி உள்ள போலான்னு இவளை உள்ள இழுத்துட்டு வந்து கையை பிடிச்சு வச்சுட்டு அவன் உன்னை என்ன பண்ணிட்டு இருக்கான், நீ தெரிஞ்சேதான் இதுக்கெல்லாம் ஒத்துழைக்கிறியா இல்லன்னா தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியான்னு கேட்க இவ உன்னோட வக்ர புத்தி எல்லாம் மத்தவங்க மேல திணிக்காத, நீ தான் அந்த மாதிரி இருப்பா அவங்க கிடையாதுன்னது கோவத்துல 2 கையும் பிடிச்சுக்கிட்டான். சொல்ல வர்றதே உனக்கு ஏன் புரிய மாட்டுது? ஒன்ஸ் அப்பான டைம் நீ வேணா ஒரு நல்ல வசதியான வீட்டு பொண்ணா இருந்திருக்கலாம், அதனால உன் மேல அவனுக்கு ஒரு தனித்துவமான மரியாதை இருந்திருக்கும், உன் கிட்ட கூட நெருங்கி இருக்க மாட்டான். ஆனா இப்போதைக்கு உன் கிட்ட இருக்க அழகு தவிர வேற எதுவுமே அவன் கண்ணுக்கு தெரியாது, அதை அடையணும்னு மட்டும்தான் அவன் முயற்சி பண்ணுவான். அதனாலதான் உன் மேல கை வச்சுலாம் பேச ஆரம்பிக்கிறான்னதும் இவ அப்ப நீ மட்டும் என்ன, நீ பண்றதை விடவா அவன் என்ன அவமானப்படுத்த போறான், இது எல்லாத்துக்கும் உனக்கு தான் நான் நன்றி கடன் பட்டிருக்கான்னு பிடிச்சு தள்ளி விடுறா. அவனும் நான் கூட ஏதோ பாவம் பார்க்கணும்னு நினைச்சா, ஆனா இது எல்லாத்துக்குமே நீ தகுதியானவ தான், இப்பயும் என்னோட சர்வன்ட் தான், அதனால எல்லாம் மீறாம அடக்கொடுக்கமா இருக்க பாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். இந்த அசிஸ்டண்டா அவங்க பிள்ளையும் பிளான் போட்டுட்டு இருக்கிறத இந்த நானி நின்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு இவளை பார்க்கும்போது இப்பயே இவளை கொல்லணுங்கிற அளவுக்கு கோவம் வருது. ஆனா அவங்க உண்மையவே சொல்றாங்க, இவதான் ஹீரோட அம்மா மரணத்துக்கே காரணமானவ, அதுக்காக இவங்களும் எவ்வளவு ப்ரூஃப் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போய் போலீஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆனா எல்லாரையுமே விலைக்கு வாங்கி எந்த கேஸ்லயுமே சிக்காம எஸ்கேப்பும் ஆகிட்டு இருக்கா. ஆனா இந்த வாட்டி உன்னை விட மாட்டேன், உனக்கான மரணம் கண்டிப்பா இதே வீட்டுல தான் நடக்கும் அப்படின்னு சபதம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் அவங்க புள்ள கிட்ட சீக்கிரமே ஹீரோயினை வர வைக்கணும்னு பேச்சு கொடுக்க அவனும் அம்மா அவளை வர வைக்கிறது கரெக்டான ஐடியாவா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா, அது நம்மளுக்கே ரிஸ்க் ஆகிடாதான்னு கேட்க கண்டிப்பா ரிஸ்க் ஆகாதுரா, ஏன்னா இப்ப வரைக்கும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த கம்பெனில இருக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு அதுல விருப்பம் இருக்கு. முக்கியமான போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்ல ஒருத்தர் இருக்காரு, அந்த மனுஷனுக்கு என்ன கண்டாலே ஆக மாட்டுது. நாளை பின்ன எலெக்ஷன் வச்சாங்க அப்படின்னா ஹீரோயினோட தயவுதாச்சுன்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எல்லாருமே ஓட்டு போடுவாங்க, இல்லன்னா ஒரேடியா நம்ம எல்லாருமே பகச்சுக்கிற மாதிரி ஆகும். அதுக்காக தான் அந்த கம்பெனிக்கு எப்படின்னா நான் அவளை வர வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு இவன் எப்படா அவ கிடைப்பான்னு அலைஞ்சிட்டு இருக்கான் போல. ஆமா நான் வேணா அவளை கரெக்ட் பண்ணிடுவா, அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டா நடக்கும்லன்னு அதுக்கு இந்த மானங்கட்ட ஐடியாவை நீயே வச்சுக்கோ, மறுபடியும் இதை தூக்கிட்டு என்கிட்ட வராத, ஏற்கனவே நீ நிறைய பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாடி எல்லாரையும் டீல் பண்றதுக்கே எனக்கு நேரம் கரெக்டா இருக்கு, இதுல இவளையும் நடுவுல சேர்த்து விட மட்டும் முயற்சி பண்ணிடாத, நான் மனுஷாவே இருக்க மாட்டேன்னு ஒரு வார்னிங்கையும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயினும் அந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிட்டா. ஆனா அவ எதிர்பார்த்த மாதிரி டிசைனர் டிபார்ட்மெண்ட்ல போடாம ஹீரோக்கு அசிஸ்டண்டா எடுத்துக்கிட்டான். இவளும் கேட்டு பாக்குறா, இல்ல எனக்கு அந்த டிசைனர் டிபார்ட்மெண்ட் தான் வேணும் அப்படின்னு. ஹீரோ உன் இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது, இந்த கம்பெனிக்குள்ள நீ வரதே பெருசு, உனக்கு இங்க இருக்கணும் அப்படின்னு இஷ்டம் இருந்தா என்னோட அசிஸ்டண்டா இரு, மத்தபடி உன்னோட விருப்பம்னு சொல்லிட்டான். கம்பெனிக்குள்ளே வராம போறது இன்னும் பெரிய பிரச்சனை இல்ல, அதுக்கு இது எவ்வளவு தேவலான்னு. ஐயோ நான் சும்மா விளையாட்டுக்கு பேசினேன், பரவாயில்ல இந்த கம்பெனிக்குள்ள நீங்க என்ன அலோவ் பண்ணதே பெரிய விஷயம், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க நான் பண்ண ரெடியா இருக்கேன்னு ஈன்னு இழுக்கிறா. இவன் கையை இப்படி அக் பண்ணிக்கோன்னு கூப்பிடுற மாதிரி தான் நின்னுட்டு இருக்கான். இவளும் என்ன பட்டு பகல்ல அசிஸ்டண்டா கட்டிலா பிடிக்கணுமா என்னன்னு கட்டி பிடிக்க வந்தா, ஏ என்ன என்னோட கோட் எடுத்து மாட்டி விட சொன்னேன், ஆசை அல்லாடி நிக்கு போய் எடுத்துட்டு வா போனதும் அவளுக்கே கொஞ்சம் அசிங்கமா போச்சு, இருந்தாலும் கொண்டு வந்து மாட்டி விடுறா. ஹீரோ நைட்டு நான் வெளியில குடிக்கிறதுக்கு போற, வர லேட் ஆகும், நீ பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு கிளம்புறான். இவ திடீர்னு நீங்க வர வர ரொம்ப அதிகமா குடிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அப்படிங்கிறா. அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷமா இருக்கு, என்னையா திடீர்னு நம்ம மேல ஒரு தனிப்பட்ட பாசம் வருதுன்னு. ஆனா அவ சொன்னதே கேட்காம நைட்டு பயங்கரமா தான் குடிச்சிட்டு வந்திருக்கான். சின்ன வயசுல இருந்து ஹீரோயின் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்கா, இதே வீட்டுல தான் 2 பேரும் வாழ்ந்திருக்காங்க. என் வாழ்க்கைக்கு கிடைச்ச பொக்கிஷமா உன்னை நான் நினைச்சேன், ஆனா எப்ப நீ அந்த ஆளோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சிச்சோ அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை நரகமா மாத்தணும் நான் முடிவு எடுத்துட்டேன். இதே வீட்டுல நீ சந்தோஷமா ஒரு மொழியில வாழ்ந்துட்டு இருந்தப்ப நான் இன்னொரு பக்கம் நரகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தேன், இப்ப அதை உனக்கு கொடுக்கலன்னா எப்படி, ஒரு நிமிஷம் கூட என்ன எங்க அம்மாவை பத்தி யோசிக்காத உன்னை பத்தி நான் ஏன் யோசிக்கணும்னு அவனுக்குள்ள அந்த வெறுப்பு மட்டும் இப்போதைக்கு இருக்கதா செய்யுது. போதையில இவளோட ரூம்ல வந்து படுத்து கிடக்கான். இவ வெளியில போயிட்டு வந்து பாக்குறா, நீ எதுக்குடா இங்க இருக்க, ஃபர்ஸ்ட் வெளியில போங்கறா. இவனா இது என் ரூம், நீ தான் என் ரூம்குள்ள வந்திருக்க, மரியாதைக்கு வெளில போனா சுத்தி பாருன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் பாக்குறான். இவனும் ஃபர்ஸ்ட் அந்த ரூம்ல
ரூம்ல தான் தங்கியிருப்பான் போல. என் பழக்க தோஷத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன்னு எழுந்திருப்பான். இவளோட போன் அங்க விழுந்து கிடக்கும். அதுல ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அந்த சத்தத்தை பார்த்ததுமே அந்த போனை எடுத்து யார் அனுப்பிச்சிருக்கான்னு செக் பண்ணா இவ அந்த அசிஸ்டன்ட் புள்ளக்காரன் இருக்கான்ல அவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. என்னால முடிஞ்ச அளவுக்கான இன்ஃபர்மேஷனை நான் அவங்கிட்ட இருந்து கறந்து கொண்டு வந்து கொடுக்குறேன், சீக்கிரமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு. அதை பார்த்ததுமே ஹீரோக்கு இன்னும் கோவம் அதிகமாகிட்டு, அப்ப இத்தனை நாள் நான் உனக்கு கரிசனை பார்த்து இந்த வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருந்தா நீ என்னன்னா இப்ப கூட அந்த குடும்பத்துக்கு தான் ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கல. நான் எப்பேற்பட்ட தனிமையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சேன்னா அதை உனக்கு கொடுத்தா மட்டும்தான் என்னோட வலி வேதனை உனக்கு புரியும் நினைக்கிறேன்னு இவன் ஒரு டார்க் ரூம்ல போட்டு அடிச்சு வச்சிருந்தால அந்த அசிஸ்டன்ட் அதே ரூம்ல கொண்டு வந்து ஹீரோயினை போட்டு அடிச்சுட்டான். என்னதான் அவளை அடிச்சு வச்சாலும் அங்கிருந்து போகாம அவளுக்கு துணையா வெளியிலே உட்காந்துட்டான். சின்ன வயசுல அந்த அசிஸ்டன்ட் அவ்வளோ பாடுபடுத்திருக்கு இந்த புள்ளைய போட்டு அந்த அடி அடிச்சது இல்லாம இந்த இடத்துலதான் அவனை போட்டு அடைச்சும் வச்சிருப்பா. எப்பவுமே அந்த கத்திருப்பா, எனக்கு இருட்டுனா பயம், தயவு செஞ்சு கதவை திறங்கன்னு. அதே மாதிரிதான் ஹீரோயினும் ஒரு புறம் கத்திட்டு இருக்க. ஹீரோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்து அழுதுட்டே இருக்கான். அவனோட எனர்ஜி மொத்தமும் கரையிற அளவுக்கு அந்த குழந்தை அங்க கதறி இருக்கும். கதவு தட்ட கூட ஸ்ட்ரென்த் இல்லாம அப்படியே ஒரு கட்டத்துல விட்டுருக்கும். இதுதான் நம்ம விதி, நம்ம அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும்னு. இவளும் இப்ப அதே மாதிரி இதுதான் விதின்னு அக்செப்டும் பண்ணிக்கிட்டா. சின்ன வயசுல அவனை டார்ச்சர் பண்றப்பெல்லாம் ஹீரோயின் தான் வந்து அந்த ரூம்ல டார்ச் கொண்டு வந்து அவனை காப்பாத்திருப்பா. அதை யோசிச்சு பார்த்த ஹீரோ, அப்ப எனக்காக நீ சப்போர்ட்டா நின்னியே, இப்ப நிக்கலன்னா என்ன அர்த்தம்? இப்ப யார் யாருக்கோ துணை நிக்கிற, என்கிட்ட ஒரு வார்த்தை நீ பேசுறது கூட முற்படலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் அந்த சின்ன வயசு மெமரிஸை யோசிச்சு தான் அவளும் கவலைப்பட்டு இருக்கா. அவ எப்படி டார்ச் கொண்டு வந்தாலும் அதே மாதிரி இவனும் டார்ச் கொண்டு வந்து அவளை அங்கிருந்து காப்பாத்துறான். மனசு கேட்காம அவளை அங்கிருந்து தூக்கிட்டே வந்து ரூம்லயே விட்டுட்டான். அவ அழுகிறத இவனால தாங்க முடியல. அதனால அவளை சமாதானப்படுத்தலான்னு வருவான். அவ பயப்படுறத புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து வெளியில வந்துருவான். ஆனா இந்த விஷயத்தெல்லாம் ஆன்டி நோட் பண்ணிருச்சு. இவனை கூட்டு போயிட்டு, ஏன்டா நீ உங்க அம்மாக்காக பழி வாங்குறதுக்கு தடையா அவ இருக்கான்னு எனக்கு தோணுது, நான் வேணா அவளை இந்த வீட்டுல இருந்து துரத்தி விட்டுறேன், அப்ப எந்த தடங்களும் இல்லாம நம்மளோட ரிவெஞ்சில நம்ம பக்காவா போயிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு கேட்க, இவனோ இல்ல அது வேணான்னு நினைக்கிறேங்கிறான். ஆன்டி டவுட்டா பார்த்ததும், இல்ல நான் அப்படி சொல்ல வரல, ஏன்னா அவளால நம்மளுக்கு இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு, அதுக்குள்ள எதுக்கு அவளை துரத்திக்கிட்டு இருந்தா நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவங்களும், இல்லப்பா எனக்கு என்னமோ அவளை அந்த சிலுக்கு தான் அனுப்பி வச்சிருப்பான்னு தோணுது, உன் கூடவே ஓட்டிட்டு உன்னோட ஒவ்வொரு அசைவுகளையும் அங்க தகவல் தெரிவிக்கிறா, அதனால நம்மளுக்கு எதனா பேக் ஃபயர் ஆக போகுதோங்கிற பயத்துல தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதே உனக்கு புரிய மாட்டுதானே? இவன் சத்தியம் பண்ணி சொல்றான், அவளால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, கவலையே படாதீங்க, இப்ப அந்த கம்பெனில ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது, அடுத்த சேர்மன் யாருங்கிறத தேர்வு செய்யறதுக்கு. அந்த எலெக்ஷன்ல எப்படின்னா நான் வின் பண்ணிட்டு எங்க அம்மாவோட கம்பெனியை அவங்களுக்கே சொந்தமா மறுபடியும் நான் மாத்தணும், அவங்க அனுபவிச்ச கஷ்டங்களை எல்லாத்தையும் அதை கொடுத்தவங்களுக்கு 10 மடங்கா ரிட்டர்ன் கொடுக்கணும், இது மட்டும்தான் என் நினைவுல இருக்கு, வேற எதுவுமே என் மனசுல கூட கிடையாது, என்ன நம்புங்கன்னு சொல்லவே ஆன்டியும் சரி ஓகேன்னு விட்டுருச்சு. சிலுக்கோ அலறி துடிச்சு எழுந்திருக்கிறா. அவளால தூங்க கூட முடியல. எங்கிருந்து மறுபடியும் எல்லாமே கை மீறி போயிடுமோங்கிற பயத்துல மறுநாள் காலையில ஹீரோயினை கூப்பிட்டு சில பல ஷேர் ஹோல்டர்ஸோட நேம்லாம் சொல்லி, இவங்கெல்லாம் உங்க அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, ஆனா அவங்களுக்குலாம் நீ யாருன்னு கூட தெரியாது, நீ போய் எப்படின்னா பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஓரளவுக்கு இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒத்துக்க வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு, உங்க அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த கம்பெனியை நீ தானே கரை சேர்த்து கொண்டு போகணும், அடுத்த சேர் உமனா நீ ஆகிறது கூட இதனால ஒருவித சந்தர்ப்பம் ஏற்படும்ல அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே ஹீரோவும் கேட்டுட்டான். ஆனா கேட்ட மாதிரி காமிச்சுக்காம, என்னையில இந்த மேடம் இந்த சிலுக்கு அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணீங்கன்னு கேட்க, சிலுக்கோ அப்பெல்லாம் நாங்க ஒன்னும் தப்பா எதுவும் பேசிட்டு இல்லப்பா, அசிஸ்டன்ட் லெவலுக்குலாம் சும்மானா வேலை எப்படி போகுது ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டு விட்டேன், மத்தபடி ஒன்னும் இல்ல, ஏன் 2 நிமிஷம் பேசுறது கூட அவளுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு இன்னும் ட்ரெஸ் பண்ணி விட பாக்குது. ஹீரோவோ சரி ஓகே எவ்வளவு நேரம் பேசணுமோ பேசிக்கோ, எனக்கு சில பல பர்சனல் ஒர்க் இருக்கு, நான் அதை பாக்குறதுக்கு போறேன், என்னோட இன்னைக்கு மீட்டிங் இருக்க எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி விட்டுருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். இவளும் அவ கொடுத்த லிஸ்ட் படி யார் யாரெல்லாம் அவங்க அப்பாவுக்கு ஓல்டு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, கூடவே ஷேர் ஹோல்டர்ஸா இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் போய் மீட் பண்றா. உங்களோட ஹெல்ப் எனக்கு கண்டிப்பா இருக்குல்லன்னு அவங்க எல்லாருமே, உங்க அப்பா எனக்கு எத்தனை வருஷமா உதவி பண்ணிருக்காரு, இப்ப மட்டும் நாங்க விட்டுருவோமா என்ன, எங்களோட முழு சப்போர்ட் உனக்கு தாமா, நீ தைரியமா காலம் ஏறுங்கன்னு ரொம்ப சப்போர்ட்டிவா பேசி அனுப்புறாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் நியாயமா ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீ பேசுற சில பல வார்த்தைகளை மட்டும் வச்சு உன்னை நம்பி இந்த கம்பெனியோட ஃபியூச்சரே ஒப்படைக்கிறதுன்னு சொன்னா அது எப்படிமா நியாயப்படும், நான் எதுவா இருந்தாலும் யோசிச்சு சுயமா முடிவெடுக்கிறேன், உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இவ்வளவு நில்லுங்க, காலையில இருந்து உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கேஷுவலா சொல்லிட்டு போறீங்க, நீங்க ஒரு கடன்ல சிக்கும் போது எங்க அப்பா தானே உங்களுக்கு அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு, அப்ப எங்க அப்பா இதே மாதிரி காலையில இருந்து உங்களை கால் கடக்க வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறமா இல்ல முடியாதுன்னு சொன்னா நீங்க ஏத்திருப்பீங்களா, எவ்வளவு மனசு நொந்திருப்பீங்க, அதை யோசிச்சு பாக்குறீங்களான்னு கேட்க அவருக்குமே லைட்டா கில்ட்டியா ஃபீல் ஆகுது. கரெக்டா அந்நேரத்துக்கு இந்த இடத்துல இருந்து ஹீரோ வரா. இவ வர்றதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து இவர்கிட்ட பேசி அப்படியே மனசை மாத்தி வச்சிருந்திருக்கான், அதனாலதான் இப்ப இவர் இப்படி பேசியிருக்காரு, நான் தான் உன்னை என்ன கூப்பிட வர வேண்டாம்னு சொன்னல, நீ எதுக்கு தேவையில்லாம இந்த இடத்துக்கு வந்திருக்க, வா போலாம் நம்ம அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிட்டான். இவன் நான் சொன்னதை இன்னொருக்கா நல்லா யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா ஹீரோ கூடவே. அவன் தனியா கூப்பிட்டு வந்து கேக்குறான், நீ எனக்கு தெரியாம இந்த மாதிரி வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கியா, சிலுக்க தாண்டி உங்க அப்பாவோட எத்தனை பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட
கிட்ட போய் நீ இப்ப ஹெல்ப் கேட்டிருக்க, அந்த டீடைல்ஸ் கொடுன்னு கேட்டா இவன் நான் எதுக்கு கொடுக்கணும், என்னால முடியாதுங்கிறா. ஹீரோ உனக்கு ஏன் புரியவே மாட்டுது, இந்த அளவுக்கு நான் கீழே விழுறத நீ பாக்கணும்னு அவ்வளவு ஆசைப்பட்டுட்டு இருக்கல, நீ நினைக்கிறியா நீ இப்ப டவுன்ல இருக்கும்போது எல்லாருமே உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கை கொடுக்குறாங்கன்னு, அவங்களோட பர்சனல் லாபத்துக்காக மட்டும்தான் உனக்கு கை கொடுத்து தூக்க ட்ரை பண்ணுவாங்களே கண்டி, உனக்காக யாருமே நேர்மையா இந்த விஷயத்துல நடந்துக்க மாட்டாங்கிறது தான் உண்மை. அதை நீ புரிஞ்சுக்கலனாலும் ஒரு நாள் காலம் உனக்கு உணர்த்தும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இவ்வளோ எல்லாரும் உன்ன மாதிரியே இருக்க மாட்டாங்கிறத நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற, நான் எல்லார்கிட்டயும் லாயலா தான் இருக்கு, அதனால அவங்களும் என்கிட்ட அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு மடத்தனமான நம்பிக்கையை வச்சிருக்கா. ஹீரோவும் அதுதான் சொல்றான், நீ ஒரு முட்டாளுங்கிறத நிரூபிச்சுட்டே இருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். எல்லாரும் எதிர்பார்த்தா அந்த எலெக்ஷனும் ஸ்டார்ட் ஆகிட்டு யார் யார்கிட்ட எல்லாம் பேசி நம்பிக்கையா இவங்க நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சிலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சோ அவங்க எல்லாருமே ஹீரோக்காகன்னு கை தூக்கிட்டாங்க. இதை ஹீரோயினே எதிர்பார்க்கல. அவ்வளோ தூரம் போய் எல்லார்கிட்டயும் பேசிட்டு வந்துமே ஒருத்தருமே ஹீரோயினுமே ஒரு ஆளா மதிக்கல. எல்லாருமே ஹீரோக்கே ஓட்டு போட்டதுனால இப்ப ஹீரோ தான் அந்த கம்பெனிக்கு சேர்மனாவும் ஆகிட்டான். ஹீரோயினுக்கு மனசு கேட்கல. எல்லாரும் அங்கிருந்து கிளம்பும் போது கூப்பிட்டு கேக்குறா, நீங்க எனக்கு சத்தியம்லாம் பண்ணீங்களே எங்க அப்பா கம்பெனி எனக்கு வாங்கி கொடுப்பேன்னு, இப்ப இங்க மாத்தி பேசினா என்ன அர்த்தம்னா நான் உனக்கு அப்படிலாம் எந்த சத்தியமும் பண்ணலாமா, நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு அங்கிருந்து ஓடுறாரு. ஆனா யார் இவ்வளவு சந்தேகப்பட்டு கேள்வி எழுப்பினாரோ அந்த மனுஷன் இவளுக்காக ஹீரோக்கு ஓட்டு போடாம தான் இருந்தாரு. நானும் ட்ரை பண்ணமா என்னால முடியல என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. ஹீரோயின் நீ ஜெயிச்சிட்டல, நீ சொன்ன மாதிரியே எல்லாரும் அவங்களோட சொந்த சுயலாபத்தை மட்டும்தான் யோசிச்சிருக்காங்கல்ல அப்படின்னா ஹீரோ நீ தான் ஜெயிச்சிருக்க. ஏன்னா சில பேர் நீ சொன்ன மாதிரி உனக்கு லாயலாவும் தானே இருந்திருக்காங்கன்னு தான் இவளுக்கு உணருது. இங்க இவளுக்கு மனசு ஆறல. அவங்க புள்ளகிட்ட இன்னமும் பிளான் போட்டுட்டு இருக்க, என்னதான் அவன் சேர்மனாவே ஆனாலுமே ஹீரோயின் மாதிரி அவனும் எனக்கு ஒரு கை பொம்மையா தான் இருந்து ஆகணும். அது எப்படி நான் கையில வச்சிருக்க ப்ராஜெக்ட் எல்லாம் விட்டுருவேன், அதுல இந்த கம்பெனில இருந்து தான் எக்கச்சக்க பணத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. நாளை பின்ன யாருன்னா எதனா கேட்டா ஹீரோ மேல பழி போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் போயிட்டு இருக்கு. ஒரே இடியும் மின்னலுமா இருக்கு. ஹீரோயின் கத்துற சத்தம் கேக்குது. ஆபீஸ்ல லேட் நைட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு பயம் போல. ஹீரோவோ சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த பயம் மட்டும் இவளுக்கு போகலையான்னு அவளை பாக்குறதுக்காக வரான். அந்த இடத்துல அசிஸ்டண்டோட பையன் உட்காந்து நீ பயப்படாத நான் தான் இங்க இருக்கல அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அதை பார்த்ததுமே டென்ஷன்ல ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டான். நான் மட்டும்தான் தனியா ஒரு பக்கம் காதல் கிளிய வளர்த்துட்டு கிடக்க, ஆனா அவ தனியாவே இல்ல போலியா, அவ வாழ்க்கையில அவளுக்கானவங்க ஆல்ரெடி இருக்காங்க போலியே அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. குடி போது இல்ல மழையில வர நின்னுட்டு இருக்கானா. ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. அவ கொடை எடுத்துட்டு வந்தவ என்னையா உனக்கு பைத்தியமா, எதுக்கு மழையில நின்னுட்டு இருக்கீங்க, வாங்க உள்ள போலான்னு கூப்பிடுறா. அந்த கொடைய பிடிச்சு கடாசிட்டு அவளை கிஸ் பண்றான். அவ பிடிச்சு தள்ளி விட்டு யோ மர கழண்டவனே என்ன உன் இஷ்டத்துக்கு ஒவ்வொன்னும் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, ஆமாண்டி எனக்கு மர கழண்டு போச்சுதான், ஏன்னா நான் இப்ப வரைக்கும் உனக்கு காதலிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே அவ ஒரு பக்கம் பயங்கரமா ஷாக் ஆக ஹீரோக்கு ஆன்டி சொன்னது ஞாபகம் வருது, உங்க அம்மாவை கொன்னது யாருன்னு உனக்கு ஞாபகம் இல்லையான்னு. உடனே ஆமாடி உன் கூட இந்த மாதிரி விளையாடுறல அதை நான் ரொம்ப காதலிக்கிறேன், அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அவ போலிச்சுன்னு ஒரு அறை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. நெக்ஸ்ட் டேவே அவளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்து என் கூட நீ ஒரு இடத்துக்கு வரணும்னு கூப்பிடுறா. இவ இல்ல நான் வர முடியாதுன்னா நீ என்னோட அசிஸ்டன்ட், நான் எங்க கூப்பிட்டாலும் நீ வந்துதான் ஆகணும்னு சொல்லி ஒரு பார்ட்டிக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். எல்லார்கிட்டயும் ஹீரோ பேசிட்டு இருப்பான். ஹீரோயின் தனியா நின்னுட்டு இருப்பா. அங்க இருக்க ரெண்டு மூணுங்க ஹீரோயினை பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டு இருக்குதுங்க. அதே வீட்டை விட்டு அவமானப்படுத்தி வெளில துரத்தி விட்டா. ஆனா அப்படியே அப்படிதான் மானங்கிட்ட அதே வீட்டுல போய் அவன் கூடவே இருக்காளோ தெரியலன்னு. இதெல்லாம் கேட்டு சகிக்க முடியாத ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு அவ என்னோட ஃபியான்சி, அவகிட்ட நீங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்க, சீக்கிரமே நாங்க என்கேஜ்மெண்ட் கூட பண்ண போறோம்னு சொன்னதுமே அதுங்க பயந்து அங்க இருந்து ஓடிட்டுங்க. ஹீரோயின் இப்ப எதுக்கே தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன்னு கேட்க அவனும் சரி நீ என் வீட்டுல என் கூடவே ஓட்டிட்டு எங்க பாரு சுத்திட்டு வரியா, அதுக்கு உங்ககிட்ட எதனா எக்ஸ்பிளனேஷன் இருக்கா, நம்ம இந்த மாதிரி எதனா பொருளையே கழிப்பி விட்டாதான் உண்டு, இல்லன்னா உனக்கு எதனா தோணுச்சுன்னா நீயே போய் சொல்லிட்டு வாங்குறா. அவகிட்ட எந்த விளக்கமும் இல்ல, அதனால கப்சிப்புன்னு ஆகிட்டா. ஆனா செம்மையா குடிச்சிருக்கா. காரை விட்டு இறங்குனதுமே வந்துட்டு சண்டை இழுக்க ஆரம்பிச்சிட்டா. உன்னால தான் இப்ப இவ்வளவு அவமானத்தையும் சந்திக்க வேண்டியதா இருக்கு, ஏன் இப்படி பண்ண, திடீர்னு என் வாழ்க்கையில வந்த என் வாழ்க்கையில இருக்க எல்லாத்தையுமே ஒரேடியா எடுத்துட்டு நான் அப்படி என்னதான் உனக்கு பாவம் பண்ண, உன் முகத்தை பார்த்து அவ்வளவு மோசமான உன் மாதிரியே தெரியல, உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் சரி ரொம்ப குடிச்சிருக்காளே தூக்குமேன்னு தூக்குனா இந்த வீடு என்னோடது, சொல்ல போனா இது சீசிங்கோட வீடு அப்படிங்கிறா. ஹீரோவோட சின்ன வயசு பேர் தான் அது. இப்பதான் ஒரு உண்மை தெரியுது. ஹீரோனுக்கு இப்ப வரைக்கும் அந்த சின்ன வயசுல பழகுன அந்த பையன் தான் ஹீரோ அப்படிங்கிற உண்மையே தெரியாது. வேற ஒரு நேம்ல தான் இங்க இருக்கான். அந்த பேரை சொன்னதுமே அவளுக்குள்ள இவனுக்கு ஒரு சந்தோஷம். இன்னும் நம்ம இவளோட நினைவுல தான் இருக்குமோ, நீ இப்ப என்ன சொன்னேன்னு கேக்குறான். அவ போதையில மட்டியாகிட்டா. சரி ஓகேன்னு உள்ள தூக்கிட்டு வந்து கெடுத்துட்டான். இப்ப இவன் அனௌன்ஸ் பண்ணான்ல என்னோட ஃபியான்சி இவன், அந்த விஷயம் அவங்களோட சோசியல் மீடியாலே வந்திருக்கு. அதை இந்த ஆன்டி கழுதையும் பார்த்துட்டா. இதுக்கு மேல விட்டா பொம்பளை சோக்குல பையன் ரிவெஞ்ச மறந்துருவான்னு எவனோ ஒருத்தனுக்கு கால் பண்ணி ஹீரோயினை கடத்துறதுக்கும் உத்தரவிட அவனும் கடத்தியும் கடத்திட்டான். ஹீரோவும் ஆபீஸ்ல அவளுக்கு கால் பண்ணி
பாக்குறான் அவளை காணுமேனு. காலே கனெக்ட் ஆக மாட்டுது, சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. வாய்ஸ் ரெக்கார்டும் அனுப்புறான், என்னோட அசிஸ்டன்ட் உன் இஷ்டத்துக்குள்ள போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண கூடாதுன்னு தெரியும்ல, மரியாதைக்கு போன் அட்டன் பண்ணு, இல்லனா உடனே எனக்கு கால் பண்ற வழியை பாருன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டா. ஆனா மைண்டுக்குள்ள அவளை காணுங்கிற மாதிரியே ஓடிட்டு இருக்கு. அந்நேரத்துக்கு இவனுக்கு இன்னொரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அவங்க வந்து இவனுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்கும்போது ஹீரோயினை பாத்தீங்களான்னு கேக்குறான். அவங்க இல்ல, மதியத்துல இருந்து நானும் அவங்களுக்கு கால் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், காலும் கனெக்ட் ஆகல, சுவிட்ச் ஆஃப்லயே தான் இருக்கு, எங்க போனாங்கன்னே ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியலன்னதுமே இவனுக்கு பயம் ஆகிட்டு, கண்டிப்பா ஏதோ ஆகிருக்குன்னு. அங்க இருந்து துடிச்சு பிடிச்சு கிளம்புறான். ஹீரோயினை கார்ல கடத்திட்டு போறவ பக்கத்துல தூங்கிட்டு இருப்பான். இவன் நெயில் கட்டுற வச்சு கையில கட்டி இருக்கிறத கட் பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அந்த கிட்னாப்பரோ இவ கழுத்துல கத்தி வச்சு ஒரு வாட்டி மறுபடியும் நீ அசைஞ்சா கூட மூஞ்சில மார்க் போட வேண்டியது வரும், கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருக்க பழகு, தேவையில்லாம நீயே பிரச்சனை பண்ணிக்காதன்னது இவ்வளவு சிரிச்சுக்கிட்டு, ஆனா நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் சைலண்டா இருப்பேன்னு சமாளிக்கிறா. ஹீரோவும் வீட்டுக்கு வந்து எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் எப்படியோ அந்த நெயில் கட்டுற வச்சு கொஞ்சம் ஈஸியா கை கட் பண்ணிட்டா. ஹீரோக்கு ஒரு டவுட், நம்ம ஆன்டிமா வேலையை பார்த்திருப்பாளோன்னு அவகிட்ட வந்து கேக்குறான். ஆன்டி நீங்க அந்த பொண்ணு எங்கன்னா பாத்தீங்களான்னு கேட்டா அவ பொசுக்குன்னு இல்ல, நீ மறுபடியும் அவளை இனிமே பார்க்கவே முடியாதபடி பண்ணிட்டேங்கிறாங்க. இவனோ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு எந்த உண்மையே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன், அவ இன்னசென்ட்டா இருந்தா என்ன பண்றதுன்னு கேட்டா, இன்னசென்ட்டா இருந்தாலும் இந்த சொத்து பத்துக்களை அத்தனையும் அனுபவிக்க போற மகராசி அவதானே, அதனால அவ பிளான் பண்ணி உன்னோட ரிவெஞ்ச கெடுக்கிறதுக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கா, சந்தோஷமான ஒரு சைல்ட்ஹுட் தானே அனுபவிச்சிருக்கா, ஆனா அதுவே உன்னை பத்தியும் உங்க அம்மாவை பத்தி யோசிச்சு பாரு, நரகத்தை அனுபவிச்சிருக்கீங்க, இப்ப மறுபடியும் உன்னை ஏமாத்தி எப்படின்னா கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கே மறுபடியும் எஜமானி ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா, உனக்கு மனைவியா வர அளவுக்கு அவளுக்கு தகுதி இருக்குன்னு நீ நினைக்கிறே என்னன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த ஆள் கால் பண்றான். ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கா. அவங்க ஆட்கள் தேடிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொன்னதுமே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த இடத்துக்கு அவளை கூட்டிட்டு போயிருக்காங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்கன்னு கேட்டா, உங்க அம்மாவோட கல்லறைக்கு தான், அவங்க எப்படி செத்தாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவ கதையை முடிக்கலான்னு தான் பார்த்தாங்க, அதுக்குள்ள அவ எஸ்கேப் ஆகி ஓடிட்டா, அந்த காட்டுக்குள்ள எங்க போய் தேடுறதோ அவளே செத்து கிடப்பாங்கிற மாதிரி சொன்னதுமே இவனுக்கு கோவம் வந்துட்டு, நீங்க சட்டத்தையே மதிக்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, ஆள் கடத்தலுங்கிற பேர்ல அவ போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தான்னா நம்ம நிலைமை என்ன ஆகும், ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோன்ற பயத்துல ஹீரோயினை தேடி அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவளும் ஒரு புறம் தெரிச்சு ஓடிட்டு கிடக்கா. இந்த ஆன்டி என்னதான் ஹீரோ கிட்ட அவ சாகணும் அப்படி இப்படின்னு பேசி இருந்தாலுமே இவங்களுமே ஹீரோயினுக்கு நடந்த உண்மை எல்லாத்தையும் சொன்னாலே அதுக்கப்புறம் அவளே அவனை விட்டுட்டு போயிடுவா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அங்க அனுப்பி வச்சிருக்காங்க. அவளை கொல்லணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு கிடையாதுதான். அதனால அவங்க அம்மா போட்டோ பார்த்து நான் ரொம்ப கொடூரகாரியா தான் நடந்துக்கிறேன், அந்த பொண்ணு காட்டி இருக்க கூடாது, ஆனா உன் புள்ளைய விட்டு அவ விலகணும்னா எனக்கும் வேற வழி தெரியல, அதனால நானும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. ஹீரோவோ ஒரு புறம் ஹீரோயினை தேடிட்டு இருக்கான். இவ அந்த ஆட்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறன்னு ஒரு கட்டை எடறி கல்லு மேலே போய் விழுந்து மண்டையில சரியான அடி. இவ கத்துற சத்தம் ஹீரோக்கு கேட்டுருச்சு. ஆனா இன்னும் அவ இருக்க இடத்துக்கு இவன் போகல. ஹீரோ எப்படியா அவளை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு வந்தவன் ராத்திரி ஃபுல்லா கண்ணு முடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தனால அவ கையை பிடிச்சிட்டு பக்கத்திலே படுத்து கிடக்கான். இவ காலையில எழுந்து பார்க்கும்போது அவன் கையிலயும் காயம் இருக்கு. அது அவன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே இல்ல. இவளே போயிட்டு பேண்டேட் எடுத்துட்டு வந்து சுத்திட்டு இருப்பா. அவனும் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கத்த ஆரம்பிக்கும் போது, ஏய் சும்மா உன்னோட காயமும் பெருசா தானே இருக்கு, இப்படி ஓப்பன்லயே விட்டா அது சரியாகாது, அதனாலதான் என்ன ரீசனோ தெரியல, நீ கரெக்டான சமயத்துல வந்து என்ன காப்பாத்திட்டு, இல்லன்னா எனக்கு என்ன ஆகிருக்குமோ, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லி கையில சுத்தி விட்டு இருந்த அந்த துணியவே ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி முடிச்சு போட்டு விடுறா. எங்க அப்பா சின்ன வயசுல எனக்கு சொல்லியிருக்காரு, நம்மளுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு காயங்களும் நம்ம வளர்றதுக்கான அறிகுறியை குறிக்கும், அதை நம்ம ஒரு கிட்டா தான் நினைச்சுக்கணும்னு, அதனால இந்த மாதிரிதான் அவரும் எனக்கு முடிச்சு போட்டு விடுவாரு, நானும் உனக்கு போட்டு விடுறேன். ஆக்சுவலி சின்ன வயசுல எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருப்பான், அவனுக்கும் இடைக்கடைக்கு காயம் ஏற்படும், அவனையும் நான் இந்த மாதிரி தான் பாத்துப்பேன். சொல்ல போனா இப்ப நம்ம இருக்க இந்த வீடே அவனோட வீடு தான், அவனுக்காக தான் நான் இங்க காத்திருக்கேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா அவன் ரிட்டர்ன் வருவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கிருந்து எழுந்து போயிட்டான். அவங்க அம்மா போட்டோ கிட்ட உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த குடும்பத்தை ஆணிவேரோட அழிக்கணும், அவங்க கிட்ட இருக்க எல்லாத்தையும் பறிக்கணும்னு தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன், ஆனா நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேமா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, நான் என்னதான் பண்ணட்டும், இத்தனை வருஷம் ஆகியும் என்னை மறக்காம என் மேல இருக்க காதலோட அப்படியே அவ காத்து கிடக்கா, ஆனா நான் வந்ததுமே அவளை பயங்கரமா காயப்படுத்திட்டே இருந்திருக்கேன், அவகிட்ட போய் உண்மையை சொல்லவும் முடியல, அதை மறைக்கவும் முடியல, எந்த முகத்தை வச்சுட்டு நான் அவகிட்ட போய் நிப்பேன், நான் தான் நீ காத்திருக்கவன், என்ன நடக்க போதோ தெரியலையேன்னு பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். அசிஸ்டண்டோட புள்ள ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கான். என்னன்னா இப்ப வரைக்கும் அந்த கம்பெனில ஹீரோயின் பேர்ல 10% ஷேர்ஸ் இருக்குன்னு, அதை கேட்டது இவளுக்கு பகீர்னு ஆகிட்டு, என்கிட்டயே அப்ப ஏன் அந்த உண்மையை மறைச்சான்னு இவனும் அவளுக்கே தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா அவளுக்கு 20 வயசு ஆகுற வரைக்கும் அந்த ஷேர்ஸ் எல்லாமே அவங்க அப்பாவோட கட்டுப்பாடுல தான் இருக்கு, அவளுக்கு 20 வயசு ஆனதுக்கு அப்புறமா தான் ஆட்டோமேட்டிக்கா அவளுக்காக ஷேர் ஆகிருக்கு. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா அந்த கம்பெனி இவங்களுக்கு சொந்தமாகிறதுக்கு முன்னாடியே ஹீரோயினோட அம்மா அவ பேர்ல வாங்கி வச்ச ஒரு ஷேர் தான், அதுதான் இப்ப வரைக்கும் டிராவல் ஆகி வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லும் போதே அவங்க அம்மாக்காரி எவ்வளவு திமிர் இருக்கும், நம்மளே அவ ஏமாத்திருக்கா, இதை கண்டிப்பா நம்ம சும்மாவே விடக்கூடாது, இதனால்தான் அந்த ஹீரோ பையன் இவ்வளவு தொத்திக்கிட்டே சுத்திட்டு வரான் போல, அந்த 10% புடுங்கிறதுக்கு நம்ம எதனா வழி பண்ணி ஆகணும்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினை கூப்பிட்டு இந்த வாட்சை உன் கையில கட்டிக்கோங்கிற, ஜீப்
ஜிபிஎஸ் ட்ராக்கர் செட் பண்ணது. இவ எனக்காக நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு புரியுது, பட் இருந்தாலும் இதுக்கு மேல நான் என்ன பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்க இவனோ கைய பிடிச்சு இழுத்து மடியில உட்கார வச்சு கட்டி விடுறான். அவனே ரொமான்டிக்கா பாத்துட்டு இருக்க ஹீரோ, நான் இப்போ ஒரு மியூசியம் போறேன், அங்கேயும் உன்னை தூக்கி வச்சுக்கிட்டே போகணும்னு நீ சொன்னீனா எனக்கு ஓகே தான், உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நீ தாராளமா எழுந்திருக்கலாம்னு சொன்னதும் அவளும் எழுந்துட்டா. என்னாலதான் தேவையில்லாம நேத்து நீ அந்த பிரச்சனையில சிக்குன, நான் எங்க ஆன்டிக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவங்க தான் இந்த விஷயத்த பண்ணதுன்னு சொன்னதுமே இவளுக்கு கோவம் வந்து கத்திட்டு இருக்கா. எவ்வளவு தைரியம் இருக்கும், யாரு கேட்டு அவங்க இப்படி பண்ணாங்கன்னதுக்கு, இல்லமா நம்ம 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்ற நியூஸ் எல்லாரும் வெளியில ரிலீஸ் பண்ணி விட்டாங்க, அதை பார்த்தது இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு காரியத்துல ஈடுபட்டுட்டாங்க. நான் தான் சத்தியம் பண்ணி சொல்றேன்ல இனிமே இப்படி நடக்காதுன்னு, கண்டிப்பா நடக்காம நான் பாத்துக்கிறேன்னு. நீ என்னத்த பாத்துப்ப, நீ தான் தேவையில்லாம நடுவுல புகுந்து இவதான் என்னோட ஃபியான்சி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண, அதுக்கும் எனக்குமோ சம்மந்தம் இல்ல. ஒரு நிமிஷம் என்ன சொல்ற, நீ என்னோட சர்வன்ட், நான் சொல்ற வேலையெல்லாம் செய்யணுங்கிற, மறு நிமிஷம் என்னோட ஃபியான்சிங்கிற. நீ பண்ற எந்த விஷயத்திலுமே என்னோட விருப்பமே இல்லதான். ஆனா அந்த ஆன்டி எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு முத்திரை கொடுத்து என்ன தேவையில்லாம நடுவுல இழுத்து பிரச்சனையில தள்ளி விடுறாங்க. எனக்கு அப்படி என்னதான் தலையை எடுத்து உங்ககிட்ட இப்படி மல்ல அடிக்கணும்னு கேட்க, சரி ஓகே நான் இப்போ உண்மையை சொல்லிடுறேன், நான் போற ஒரு இடத்துக்குலாம் உன்னை இழுத்துட்டே சுத்துறதுக்கு ஒரே காரணம் தான், உன் பேர்ல ஒரு 10% ஷேர்ஸ் இருக்கு, அதை நீ ஏன் எனக்கு எழுதி கொடுத்துரு, நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்க ரெடியா இருக்கேன், எல்லாரும் அதுக்கு கொடுக்குறேங்கிற விலையை விட நான் எக்கச்சக்கமா கொட்டி கொடுக்குறேன், கூடவே நம்ம என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சுன்னு நானே பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணிடுறேன், அந்த வீட்டையுமே 1 இயர்ல உனக்கு நான் ரிட்டர்னும் கொடுத்துறேன் உன் பேர்ல எழுதி, இவ்வளவும் பண்றேன், அந்த ஷேர்ஸை மட்டும் கொடுத்துருன்னு கேட்டா இவ இல்ல என்னால கொடுக்க முடியாது, அது எங்க அம்மா எனக்காக விட்டு போனது, அதுவும் எங்க கிட்ட இருந்து எல்லாத்தையுமே புடுங்கன்னு உன்கிட்ட நான் என்னோட உயிரே போனாலும் கொடுக்க மாட்டேன், நம்ம 2 பேரும் பாஸ் அசிஸ்டன்ட் அந்த உறவு முறையை கடைசி வரைக்கும் கீப் அப் பண்ணா ஓகே, அதை தாண்டி பர்சனலா நீங்க இறங்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் உங்ககிட்ட வேலை செய்ய கூட விருப்பப்பட மாட்டேன்னு ஒரு வார்னிங்கும் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. ஹீரோ அங்க இல்லாதப்ப இன்னொரு பொண்ணு வந்து அசிஸ்டண்டோட பிள்ளை முக்கியமான இந்த டாக்குமெண்ட்ல ஹீரோட கையெழுத்து இருந்தே ஆகணும்னு சொல்றாங்க, நாங்க வாங்க மிஸ் பண்ணிட்டோம், நீ தானே அவரோட அசிஸ்டன்ட், அவர் இந்த ஹோட்டல்ல இந்த ரூம் நம்பர்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, நீ போய் கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு வந்துருன்னு சொல்றாங்க. இவளுக்கு ஹோட்டல்னு போது லைட்டா டவுட்டா தான் இருக்கு, பட் இருந்தாலும் இல்ல தப்பா ஏதோ இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில கிளம்புறா. இந்த பிளான போட்டிருக்கிறது அசிஸ்டண்டோட புள்ளதான், அவங்க அம்மாக்காரி அந்த ஷேரை பத்தி தான் பேசிட்டு இருக்கா, அவளை விட்டுறாதரா, எப்படின்னா அந்த ஷேரை கண்டிப்பா நம்ம வாங்கி ஆகணும்னு. இவனோ கவலைப்படாதீங்கம்மா, அதுக்கேத்த மாதிரி ஒரு பக்கமான பிளான நான் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன், கொஞ்ச நேரத்துல அந்த பிளான் சக்சஸ் ஆகிடும் தான் சொல்றான். ஹீரோவும் அதே ஹோட்டலுக்கு வேற ஒருத்தவங்களை மீட் பண்றதுக்காக வந்திருக்கா மீட்டிங்க்கு, அது தெரியாம ஹீரோயினை அதே ஹோட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்கானுங்க. இவனை பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஹீரோயின் மெசேஜ் அனுப்பி வைக்கிறா, நீங்க சொன்ன இந்த ஹோட்டலுக்கு டாக்குமெண்டோட வந்துட்டேன், உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு கூப்பிடுறா. ஹீரோ நான் சொன்னா நான் எங்க இவகிட்ட சொன்னேன்னு அவளை தேடி வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் ஒரு ரூம கிராஸ் ஆகும் போது அதுக்குள்ள இருந்து ஒரு ஆளு ஹீரோ தானே தேடிட்டு இருக்கீங்க, அவர் ஒரு போன் கால் வந்துச்சுன்னு இப்பதான் அங்க கடந்து போனாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவர் வந்துருவாருன்னு சொல்லி இவளையும் சேர்த்து குடிக்க வைக்கிறாங்க. ஹீரோ தான் குடிக்க வைக்க சொன்னாருன்னு சொல்லி அளவுக்கு அதிகமாவே குடிக்க வச்சுட்டானுங்க. அவளால நிக்க கூட முடியாத அளவுக்கு ஆகிட்டு அங்க இருந்து அவனும் ஹீரோயினை தனியா எங்கேயோ கூட்டிட்டு போறான். இவனும் இருக்க எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பாக்குறான், ஹீரோயினை கண்டுபிடிச்சானே தெரியல. கடைசியில ஹீரோயினை கெடுத்து வச்சிருக்க அதே ரூமுக்கு அசிஸ்டண்டோட புள்ள வந்துட்டான். ஏட்டி எங்க பக்கம் ஹீரோன்னு சொன்னா கேக்குறியா, தேவையில்லாம அவன் வீட்டுக்கு போய் தங்கி நீயே உன் நிம்மதியே கெடுத்துக்கிற, இப்ப அந்த 10% ஷேரும் எங்களுதுதான், நீயும் என்னோடதுதான், முன்னாடியே என்னோட வழிக்கு வந்திருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு நான் சேர்மன் ஆகிருப்ப, சேர்மனோட பொண்டாட்டிங்கிற ஒரு பதவியாச்சும் உனக்கு கிடைச்சிருக்கும், இதுக்கப்புறம் நீ என்ன ஆக போறியோ தெரியலன்னு வீரவசனம் எல்லாம் பேசிட்டு வந்து பார்த்தா அங்கனுக்குள்ள தலைக்காணி தான் கிடக்கு. ஹீரோ பாத்ரூம்குள்ள இருந்து வெளியில வரான். என்ன சார் பேசுனீங்க, இப்ப இந்த ரூமுக்கு நீங்க வந்திருக்கீங்க, அப்ப இது எல்லாத்தையும் நீ தான் பண்ணன்னு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லவா, இல்லனா இந்த ரூமை விட்டு நீயா வெளியில போறியா, ஏன்னா ஆல்ரெடி நான் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன், எல்லாரையும் கூப்பிட்டு போட்டு காமிச்சா உன்னோட மான மரியாதை எல்லாம் கெட்டு போயிடும், பரவாயில்லன்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவன் இல்ல நான் தெரியாம வந்துட்டேன் மன்னிச்சிருங்கன்னு பயந்துட்டு அங்க இருந்து ஓடிட்டான். ஹீரோயினை பாத் டப்ல தான் சேஃபா படுக்க வச்சிருக்கான். அவன் போனதும் கொண்டு வந்து பெட்ல கிடத்திட்டு இவன் கிளம்பலான்னு பார்த்தா அவ கைய பிடிச்சிக்கிறா. ஜீசிங்னு அவனோட சின்ன வயசு பேரையே சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கா அவன் மனசுல இருக்க வன்மம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டே வந்துட்டு இருக்கு. டக்குன்னு இழுத்து அவளும் கிஸ் பண்ண இவனும் கிஸ் பண்றான். ஆனா கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி சுயநினைவு இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டவன் கொஞ்ச நேரம் அங்கேயே அவளுக்கு பாதுகாப்புக்கு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிட்டான். வீட்டுக்கு வந்து அவளோட டைரி எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்கான். சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் நிறைய எழுதி வச்சிருக்கா ஹீரோ கூட இருந்தது. அதெல்லாம் படிச்சு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருப்பா. இவ வந்து புடுங்கிட்டா. நான் உன் வீட்டுல இருக்கன்றதுக்காக என்னோட பர்சனல் ஸ்பேஸ்லயும் நீ உள்ள வரணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கத்த. அவனும் ஆமா நீ திருப்பு நீ என் வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்பட்ட, நானும் அலோவ் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு பின்னு கூட
எப்படி நீ என்ன வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கன்னு தெரிஞ்சுக்கணும் தான் இந்த டைரி எடுத்தேன். உன்னோட பாஸ்ட பத்தி நான் கொஞ்சமாச்சு தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல, அப்பதான் உன்னை ஃபியூச்சர்ல கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு இன்னும் ஈஸியா இருக்குங்கிறான். ஹீரோவும் எப்படியோ பிளான் பண்ணி அசிஸ்டன்டோட புள்ளைய அந்த கம்பெனில தானே வேலைக்கு இருந்தான், அவனை வேலை விட்டு தூக்கிட்டான். ஆனா அதுக்குள்ள உங்களுக்கு இன்னொரு பேட் நியூஸ் இருக்குன்னு இவனோட அசிஸ்டன்ட் சொல்ல வர்றதுக்குள்ள ஹீரோயின் வந்துட்டா. இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்றதுக்கு என்னோட பேரை கலங்கப்படுத்தி தான் நீ பண்ணுவியான்னு ஒரு நியூஸ காமிக்கிறா. என்னன்னா அந்த ஹோட்டல் ரூமுக்கு வேற ஒருத்தன் தானே இவளை கூட்டிட்டு போனா, இவ போதையில இருக்கவே அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவன் தள்ளிட்டு போனா. அந்த விஷயத்த தப்பா கன்வே பண்ணிருக்காங்க. ஹீரோயின் கண்டவங்க கூட எல்லாம் ஹோட்டலுக்கு எல்லாம் சுத்திட்டு இருக்கா, அதனாலதான் ஹீரோ பிடிக்காம என்கேஜ்மெண்ட் டிராப் பண்ணிருக்காரு அப்படின்னு. இவன் இவ்வளவு திறந்தாழ்ந்து போவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நேத்து நீ சொல்லிதான் நான் அந்த ஹோட்டலுக்கும் வந்து நீ சொன்னு சொல்லிதான் என்ன அளவுக்கு அதிகமா குடிக்கவும் வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு நினைவில்லை. ஆனா அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இவ்வளவு சீப்பா இறங்கி இந்த என்கேஜ்மெண்ட் நீ ஸ்டாப் பண்ணி ஆகணுமான்னு கேட்க ஹீரோ நான் யாரையும் அனுப்பவும் இல்லை, யாரையும் உன்னை குடிக்க வைக்க சொல்லவும் இல்லை. இதுக்கு பின்னாடி என்ன சதி இருக்குங்கிறத நீயே போய் கேட்டு விசாரிச்சு தெரிஞ்சுக்கோ. உன்னை அங்க வர வச்சதுக்காக இந்த அசிஸ்டன்டோட பிள்ளைய நான் வேலை விட்டே தூக்கி இருக்கேன். ஆனா எப்படி பார்த்தாலும் உனக்கும் அந்த என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் ஆகணும்னு தானே ஆசை இருந்துச்சு, அதை தான் நான் நிறைவேற்றிருக்கேன். அதுல எந்த தப்பா இருக்க மாதிரி எனக்கு தோணல. உனக்கு தோணுச்சுன்னா நீ வச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டான். ஆன்ட்டியும் கூப்பிட்டு என்னப்பா அந்த பொண்ணு உன் பேரை கெடுத்துட்டு இருக்கு, இங்க அங்க சுத்திட்டு இருக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் நல்லவங்க மாதிரி பேச ஆரம்பிக்க இவன் நீங்களும் அதானே ஆசைப்பட்டீங்க, அவ என்னை விட்டு விலகி போகணும்னு. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த என்கேஜ்மெண்ட்டும் ஸ்டாப் ஆகிட்டு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் நிறைவேற்றிட்டேன். அது மாதிரி நீங்க பண்ணி கொடுத்த சத்தியமும் நிறைவேற்றப்படணும். இதுக்கப்புறம் நீங்க எக்காரணத்தை கொண்டு அவளை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு கேட்டிருக்கான். ஹீரோயின் ஒரு பக்கம் மன வருத்தத்துல ஸ்விம்மிங் பூல் கிட்ட உட்காந்து குடிச்சிட்டு இருக்கா. அவங்க அப்பாவே சொல்லிட்டு தான் போயிருக்காரு, ஜீசிங் ஃபியூச்சர்ல வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணி அவங்கிட்ட இந்த வீட்டை நீ ஒப்படைக்கணும், அது வரைக்கும் எந்த துஷ்டம் கையிலயும் இந்த வீடு மாட்டாதபடி நீ தான் பாத்துக்கணும்னு. அதனாலதான் இவ்வளவு அவமானப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் சரின்னு இவ இந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது. இப்ப அவன் இல்லாத அப்பாவை நினைச்சு கவலைப்பட்டுட்டே சொல்றா, இன்னும் எத்தனை காலத்துக்குப்பா நான் வெயிட் பண்றது, அந்த ஜீசிங்கும் இங்க வர மாதிரி தெரியல, இவங்கிட்ட இருந்து இந்த வீட்டை என்னால வாங்க முடியும்னு எனக்கு தோணல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. மாடியில நின்னு ஹீரோ இந்த விஷயத்த பாக்குறான். சரி என்னன்னு கேட்கலான்னு கீழே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்பா. அவனை பார்த்ததுமே இவளுக்கு ஜீசிங் தான் வந்துட்டான் அப்படின்னு தோணுது போதையில. உடனே அவனை கட்டி பிடிச்சிட்டு ஜீசிங் கடைசியில நீ வந்துட்டியா, இன்னும் எவ்வளவு நாள் உனக்காக நான் காத்திருக்கிறது, இப்பயாச்சும் வந்தியேன்னு முகத்தை பாப்பா. ஹீரோன்னதும் சீ உன்னையா நான் கட்டி பிடிச்சிருந்தேன், நான் என்னோட சீசிங் தானே நினைச்சேன்னு விலக பார்க்கும்போது ஹீரோக்கு அப்ப இப்ப இருக்கவனை இவ வெறுக்கிறா போலன்ற கோவத்துல அவளை கிஸ் பண்ண அவளும் பிடிச்சு தள்ளி விட்டு போலிச்சுன்னு வழக்கம் போல ஒண்ணு குடுக்குறா. அப்ப அவனோட ட்ரெஸ் விலகும் போதுதான் ஒரு காயத்தை நோட் பண்றா. காயத்துக்கான தழும்பு, அது இவ ஃபிஷ் டேங்க் சின்ன வயசுல தள்ளி விடும் போது கண்ணாடி குத்தி ஏற்பட்ட ஒரு காயம் தான். ஆனா அதுக்கப்புறமா அதை ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் கொடுக்காததுனால அந்த தழும்பு மட்டும் போகவே இல்ல. இப்ப இதை பார்த்ததுமே இவ கண்டுபிடிச்சிட்டா, இது அந்த காயம் தானே, அப்ப நீ தான் என்னோட ஜீசிங்கா, ஏன் வந்துட்டும் என்கிட்ட இருந்து உண்மையை மறைக்கிற, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்க அவன் என்னடி என் உடம்புல ஒரு காயத்தை பார்த்து அடுத்த நிமிஷம் ஒரு கதையை உருவாக்கி சொல்லிட்டு இருக்க, நீ சொல்ற பேரும் எனக்கு தெரியாது, நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு கூட எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குறான். இவ மறுக்க மறுக்க அதையே சொல்லிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆனவன், நீ இந்த ஒரு காயத்தை பார்த்து ஒரு ஸ்டோரியை உருவாக்கிட்ட, ஆனா என் உடம்புல இந்த மாதிரி எக்கச்சக்க காயங்கள் ஏற்பட்டிருக்கு, வேணும்னா பாருன்னு அந்த ஷர்ட்டை கழட்டி காமிச்சா இந்த ஆன்டி தான் ஓயாம போட்டு கொம்ப வச்சு அடிச்சுட்டு கிடக்காளே, அதனால சின்ன வயசுல இருந்தே நிறைய காயங்கள் உருவாகி இருக்கு போல, அதை காமிச்சு சொல்லு. இப்ப அங்கங்க ஒரு காயம் இருக்கு, ஒன்னொன்னுக்கு ஒவ்வொரு கதை உருவாக்கி இருப்பால, எல்லாத்தையுமே சொல்லு. இன்னொரு வாட்டி இதெல்லாம் என்கிட்ட ட்ரை பண்ற வேலை வச்சுக்காத, அவ்வளவுதான் பாத்துக்கோன்னு மிரட்டி விட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். ஆனா ஹீரோனுக்கு அவன் சொன்ன விஷயத்துல நம்பிக்கை இல்லை, இவன் தான் நம்ம சீசிங்கா இருப்பானோன்னு தான் தோணிட்டு இருக்கு. அசிஸ்டண்டா அவங்க புள்ளைய கூப்பிட்டு எதுக்குடா தேவையில்லாம அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணது இல்லாம அவளை பத்தி தப்பு தப்பா ரூமரா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஹீரோ டைரக்டா அவனை வேலை விட்டு தூக்க முடியாது, அதுக்கு மிஸ்டர் அண்ணுங்கிற ஒருத்தர் தான் ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவரோட இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி ஹீரோ உன்னை வேலை விட்டு தூக்கிட்டான், இது உனக்கு தேவையா? இப்ப பாரு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னதுமே அவன் அவங்க அம்மா முகத்தை பார்த்துட்டு ஆல்ரெடி இது எப்படி சமாளிக்கிறது, நீங்க எதனா கண்டுபிடிச்சு வச்சிருப்பீங்கல்ல, பரவாயில்ல சொல்லுங்க நான் கேட்க ரெடியா இருக்கேங்கிறா. இவங்க எப்ப அந்த ஆள் இதுக்குள்ள வந்தானோ அதுக்கப்புறம் அந்த அண்ணியும் சும்மா விடக்கூடாது, அவனும் நம்மளுக்கு எனிமி ஆகிட்டான், நம்மள மாதிரியே அவனும் ஒரு ஃப்ராடு பையதான், அப்ப அவனையும் இதுல சிக்க வச்சா மட்டும்தான் நம்ம இதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கூடவே எப்படியும் ஹீரோ தான் இதை பண்ணிருப்பான் அப்படிங்கறது ஹீரோயினுக்கு தெரியும், நீ பண்ண மாதிரி அவளுக்கு இப்ப வரைக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல, சோ இதை ஒரு வாய்ப்பா யூஸ் பண்ணி நீ ஹீரோயின் கூட இன்னும் க்ளோஸ் ஆக பாருன்னு சொல்றா. ஹீரோயின் ஆபீஸ்க்கு வரப்ப அங்க இருக்க சில எம்ப்ளாயிஸ் எல்லாம் வேலை விட்டு போயிட்டு இருக்காங்க, ரெண்டு பேர் காசிப் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கான அந்த ஃபுட்டேஜ் வெளியில ரிலீஸ் பண்ண காரணத்துக்காக அசிஸ்டன்டோட பிள்ளைய வேலை விட்டு தூக்குறதுக்கு மிஸ்டர் அன் ட்ரை பண்ணாரு. ஆனா அதுக்குள்ள அவரை பத்தின சீக்ரெட் எல்லாமே வெளியில வந்து அவரோட டீம்மேட்ஸ் எல்லாரையும் வேலை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க, கூடவே அவரையும் தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கா மண்டைக்குள்ள 1008 கேள்வி ஓடிட்டு இருக்கு, இவன் தான் உண்மையான சீசிங்னா அதை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, அப்ப அவனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குன்னு தானே அர்த்தம், அவன் தான் உண்மையான சீசிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு சில பல ப்ரூஃபை ஃபர்ஸ்ட் ஏற்பாடு பண்ணுவோம், அதுக்கப்புறம் எது வந்தாலும் பாத்துக்குவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவனுக்கு இந்த வேர்க்கடையில பால் எடுத்து வீகன் காஃபின்னு வாங்கல அந்த மாதிரி ஒரு
ஒரு காஃபியை கொண்டு வந்து குடுக்குறா. ஹீரோக்கா பயமா இருக்கு, ஏன்னா அவனுக்கு பீனட்ஸ்னாலே அலர்ஜி. இவ டெஸ்டிங் வச்சுதான் கொண்டு வரான்னு புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகேமா நீ வெளியில போ, நான் பொறுமையா குடிச்சுக்கிறேன்னு அனுப்பி வச்சுட்டான். இவன் குடிக்கிறானா இல்லையான்னு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோட இன்னொரு அசிஸ்டன்ட் வந்துட்டான். நீங்க அவர்கிட்ட இருந்தா பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்க ஃபர்ஸ்ட் போங்கன்னு. இல்ல நான் அப்புறமா பேசிக்கிறேன்னு அங்கிருந்து தெரிச்சு ஓடிட்டா. இவன் உள்ள வந்ததுமே மறுபடியும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவன் குடிக்கிறானா இல்லையான்னு பாக்க. ஹீரோ வேற சீக்கிரட்டா அந்த காஃபி எடுத்து குடிடா, அந்த காஃபி எடுத்து குடிடான்னு சிக்னல் தரான். அவனும் நீங்க என்ன சொல்ல வரீங்க, அதுல விஷம் எதனா கலந்துருக்கானா, சத்தியமா விஷம் கலக்கலடா, நீ குடிடா, ஆனா உனக்கு பிடிச்ச மாதிரி குடிடான்னு மட்டும் சொல்றான். அவனும் ஓ இந்த காஃபி ஒரு சிப் மட்டும் எடுத்து பார்க்கவா, பார்க்கவே நல்லா இருக்குல்லன்னு சொல்லி மொத்தமா குடிச்சிட்டான். ஹீரோயின் எதிர்பார்த்தது நடக்காம போயிடுச்சா. உடனே கடுப்புல அவ அங்கிருந்து கிளம்பிட்டா. அவனோட அசிஸ்டன்ட் வந்திருக்க விஷயமே என்னன்னா, அசிஸ்டன்ட் நிறைய ஹீரோக்கு தெரியாம திருட்டு வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே பிள்ளைக்காரனும் அழிச்சிட்டு இருக்கான். இப்படியே போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரையுமே அவங்க இழுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒரேடியா அவங்க கைக்கு பறி போகிறது கூட வாய்ப்பு இருக்கு சார், அதை நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்கன்னா. அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு மேக்சிமம் வாய்ப்பு கிடையாது. மெயினா நீ வாட்ச் பண்ண வேண்டியது ஹீரோயினும் அசிஸ்டன்ட் புள்ளையும் மட்டும்தான். ஏன்னா இவகிட்டயுமே ஒரு 10% ஷேர்ஸ் இருக்கு. தப்பான ஒருத்தவங்களோட கையில அது போயிடுச்சுன்னா அப்பதான் பிரச்சனை அதிகமாகும். கொஞ்சம் அதை மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்கன்னு அனுப்பி வைக்கிறான். எல்லாரும் கிளம்பின பிறகு கூட ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவன் வந்ததும் ஓடி வந்து வாங்க அடுத்தது எங்க போகணுமோ போலாங்கிறா. இவன் இங்க பாரு நீ வரணும்னு அவசியம் இல்ல, ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா நான் வெளில போக வேண்டியது இருக்கு, நான் தனியாவே போய்க்கிறேன்னா. அசிஸ்டன்டோட கடமை அது, நான்லாம் தனியா உங்களை விட மாட்டேன், வந்தே தீர்வுன்னு அடம் பிடிச்சு வந்திருக்கா. ஹீரோ அங்கனுக்குள்ள சுத்திட்டு இருக்கும் போதே இவ ஒரு கண்டெய்னருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. ஏன்னா அது கொஞ்சம் இருட்டா இருக்கும். அப்பதான் ஹீரோ அதுக்கு பயப்படுறானா இல்லையானா அந்த பழைய நினைவுகளை கொண்டு வர்றதுக்கு. இவனும் சுத்தி முத்தி எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கான். இவனுக்கு பயங்கர பயமா இருக்கு அவளை தொலைச்சிட்டோமோன்னு. இவ வேற ஒரு கண்டெய்னருக்குள்ள உட்காந்துட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்கா. இவனும் அதுக்குள்ள வந்து பாக்குறான். அவ இருக்க மாதிரி தெரியல, ஆனா ஆட்டோமேட்டிக்கா கதவு லாக் ஆகிட்டு அந்த இருட்டான சூழலை பார்த்ததுமே இவனுக்கு ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்குது. இவ பயந்துகிட்டு ஓடி வந்து ஒன்னும் இல்ல நான் இங்கதான் இருக்கேன்னு அவன் கையை பிடிக்கிறா. அவனோ பயத்துல இவளை கட்டி பிடிச்சுக்கிறான். சின்ன வயசுல இவ எப்படி இந்த மாதிரி சூழல்ல மூச்சு விட சொல்லி கொடுப்பாலோ அதே மாதிரி சொல்லி கொடுக்குறா. கேட்டுடுறா, நீ உண்மைக்குமே என்னோட சீசிங் தானே, போய் தானே சொல்லிட்டு இருக்கேன்னு. உடனே பிடிச்சு தள்ளிவிட்டா. என்ன வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க, நான் தான் இல்லங்கிறல, ஏன் தேவையில்லாம என்ன நோண்டிட்டே இருக்கேன்னா. இவ நீ பொய் சொல்லிட்டு தான் இருக்க, இந்த டைரியை நல்லா உத்து பாரு, உனக்கு இது இன்னும் ஞாபகம் வரல, நம்ம ரெண்டு பேருக்குமான அழகான மெமரிஸ் எல்லாமே இதுலதான் இருக்கு, இன்னுமா உனக்கு தெரியல அப்படின்னு கேட்டுட்டு இருப்பா. அதுக்குள்ள கதவை திறந்து உள்ள யாருன்னா இருக்கீங்களா, இந்த கண்டெய்னரை தூக்க போறோம்னு கத்துறாங்க. அதனால ஹீரோ அங்கிருந்து வெளியில போயிட்டான். பின்னுக்குடியே துரத்திட்டு போறா. ஹீரோயினும் விடாம எல்லா பாயிண்டையும் பிடிச்சு கேக்குறா. நான் போட்டு கொடுத்த வேர்க்கடல காஃபியும் நீ குடிக்கல, சின்ன வயசுல ஏற்பட்ட காயத்துக்கான தழும்பு இப்ப வரைக்கும் அதே இடத்துல இருக்கு, இருட்ட கண்டா பயம், அப்படி இப்படின்னு எல்லா விஷயமே உனக்கு பொருந்தது, அப்ப இது எல்லாமே பொய்ன்னு சொல்ல வரையான்னு கேட்டா. இவன் சும்மா சின்ன வயசுல நீ பார்த்து பழகுன ஒரு கேரக்டரா நான் இருப்பேன் அப்படின்னு நீயா ஒரு மனப்பக்குவத்துக்கு வராத, அது உண்மை கிடையாது, நீ எவ்வளவுதான் அந்த கேரக்டரை எனக்குள்ள திணிக்கணும்னு முயற்சி பண்ணாலும் அது நடக்காது, நான் சொல்றதுதான் உண்மைங்கிறா. இவ அப்ப சரி ஓகே, இந்த டைரி முழுக்க நம்மளோட சின்ன வயசு மெமரிஸ் எல்லாமே அடங்கி இருக்கு, நமக்கு இது எவ்வளவு முக்கியங்கிறது நான் படிக்கிறதுல உனக்கு தெரியும் பாருன்னு உங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த அந்த கியூட்டான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படிக்கிறா. ஒரு கட்டத்துல வெறுப்பானவன் அதை பிடிச்சு கீழே தூக்கி எரிஞ்சுட்டா. நான் சொல்ல இதெல்லாம் படிச்சுட்டு கிடக்கு, எனக்கு என்ன வேலை வெட்டி எதுவும் இல்லைன்னு நினைச்சியான்னு கேட்க. இவ நான் பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருக்க ஒரு பொருளை இப்படி தூக்கி போடுறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு, நீ கண்டிப்பா என்னோட சீசிங்கா இருக்க மாட்டேன், ஏன்னா என் சீசிங்க்கு இதோட வேல்யூ தெரியும், அவன் இந்த பொருளை தூக்கி போட்டிருக்க மாட்டான் என்ன நடந்தாலும் சரின்னு சொல்லும்போது அவனும் ஆமா அதுதான் நானும் அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு புரியல, அது எனக்கு அத்தியாவசியம் தான் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். இவன் இப்ப பண்ண செயல்னால ஒரு 75% இவன் கண்டிப்பா என்னோட சீசிங்கா இருக்க மாட்டான் அப்படின்னு தோணுது. ஆனா கடைசியா ஒரு டெஸ்ட் வைப்போம், அதுலயும் இவன் நம்மளோட சீசிங் இல்ல அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இதுக்கப்புறம் இவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு முடிவு எடுத்தவ. அசிஸ்டன்ட் புள்ளைக்கு கால் பண்ணி எனக்கு நீங்க ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஒரு முக்கியமான விஷயத்தை செக் பண்ணணும், ஆனா ஹீரோ எப்ப பாரு என் கூடவே சுத்திட்டு இருக்கவே என்னால எதுவுமே பண்ண முடியல, அவனை வெளியில கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும், எனக்கு தேவையானதெல்லாம் நான் செக் பண்ணிக்கன்னு கேட்க. அவனும் சரி ஓகே அது பெரிய விஷயம் இல்ல, ஆனா நான் உன்கிட்ட அன்னைக்கு ஒரு விஷயத்த பத்தி கேட்டேனே அதுக்கு நீ இப்ப வரைக்கும் எந்த பதிலும் சொல்லாம இருக்க, என்ன அர்த்தம், எப்ப பதில் சொல்ல போறேன்னு கேட்க. இவ இல்ல இப்ப அதுக்கான நேரம் கிடையாது, இன்னும் கொஞ்சம் கூட நான் யோசிச்சு சொல்றேங்கிறா. என்னத்தை பத்தி கேட்டான்னு தெரியல. கடைசி ஒரே ஒரு வாய்ப்பை எடுத்து பாக்குறா. இதுல அவன் உண்மையாவே ஜீசிங்னு தெரிஞ்சா ஓகே, அதுக்கப்புறமும் கேட்டு பாப்போம், ஒத்துக்கலனா அவனை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுங்கிற முடிவுலதான் இருக்கா. இவளோட நோக்கமே என்னன்னா அவங்க அப்பா கிட்ட ஹீரோ இல்லாத இந்த வீட்டுல நம்ம இருக்குமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிருப்பா. அவங்க அப்பா என்னைக்கு இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் சீசிங் நம்ம வீட்டுக்கு வருவான், அப்ப இந்த வீட்டை நீ அவங்கிட்ட ஒப்படைச்சிடணும், அவனுக்காக நம்ம இதை பாத்துக்காத்துட்டு தான் இருக்குமே கண்ணி, நம்மளுக்கு இது கிடையாது அப்படின்னு அப்பயே சொல்லியிருக்காரு. இவர் நல்லவரா கெட்டவராங்கிறது இப்ப வரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் போயிட்டு இருக்கு, போக போக பாக்கலாம். ஹீரோவையும் கூப்பிட்டு இவன் பாட்டு கதையா அளந்துட்டு இருக்கான். இவன் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறதுல ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கு, இல்லன்னா சம்மந்தம் இல்லாம இது ஏன் நம்மள கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்குன்னு. ஆனா இன்னொரு புறத்துல ஹீரோயின் அவளால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன க்ளூவை கண்டுபிடிச்சிருக்கா. இவன் ஜீசிங் அப்படிங்கிறதுக்கான க்ளூ இல்ல, அவங்க
அவங்க அப்பா இறப்புக்கு முன்னாடி ஹீரோ அந்த கம்பெனில இருக்க நிறைய பேருக்கு காசு பே பண்ணிருக்கான். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கா. இங்க அசிஸ்டன்ட் போலியோ இங்க பாருப்பா அவங்க என்கேஜ்மெண்ட் கூட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா எதுக்கு தேவையில்லாம அவ வழியில நீ தலையிட்டு இருக்க? அன்னைக்கு நான் வந்தது கூட அவளே என்கிட்ட ஒரு கிஃப்ட் கேட்டிருந்தா அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு தான் வந்தேன். நீ தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. ஆனா இப்ப அவளுக்கே என்ன பிடிச்சிருக்குங்கிறப்ப நீ விட்டு விலகிறது நல்லது. ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டுப்பமேன்னு கேட்க ஹீரோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவ வாயால சொல்லட்டும். அவளுக்கு நான் அவளை டிஸ்டர்ப் பண்றது பிரச்சனையா இருந்தா என்கிட்ட சொல்லுவா. நீ உன் வேலையை பாரு. உன் பேச்சுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிட்டான். ஹீரோ இப்ப தங்கிட்டு இருக்க ரூம்ல இவளுக்கு பெருசா எந்த க்ளூவும் கிடைக்கல. இன்னொரு ரூம் இருக்கு பக்கத்துல. அப்ப அந்த ரூம்ல எதனா இருக்குமா அப்படின்னு கதவை திறக்கலான்னு முற்படுவா. அதுக்குள்ள ஹீரோ வந்துட்டான். அவளை தடுத்து கூட்டிட்டு வந்தவன் அந்த ரூம்குள்ள நீ போக கூடாது, உனக்கு அதுக்கு பெர்மிஷன் இல்லன்னு சொல்லுவான். இவ்வளவு நான் அந்த ரூம்க்கு போக கூடாதுன்னு இவ்வளவு நீ தடுக்கிறீனா அப்ப அந்த ரூம்குள்ள ஏதோ ஒண்ணு ஒளிச்சு வச்சிருக்கேன்னு அர்த்தம். அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. நானும் ஏதோ போனா போது இந்த வீட்டுல டெம்பரரியா இருந்துட்டு போன்னு ஒரு சில ரூல்ஸ கொடுத்துதான் உன்னை இங்க தங்க வச்சிருக்கேன். ஆனா நீ என்னன்னா அந்த ரூல்ஸ் எதையுமே மதிக்க மாட்டேன், உன் இஷ்டத்துக்கு உன் வீடு மாதிரி நீ நடந்துப்பேன்னு சொல்ல வரீனா. அப்ப என்னோட ஆக்ஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும், நீயே பார்த்து நடந்துக்கோன்னு சொல்ல இவ்வளவு கிட்டத்தட்ட 18 வருஷமா இந்த வீட்லயே உனக்காக நான் காத்துட்டு இருந்தேன். இப்ப நீயும் இந்த இடத்துக்கு வந்துட்டு ஆனா ஏன் அதை ஒத்துக்க மாட்ற? அதுல என்னதான் பிரச்சனை அடங்கி இருக்கு? அதையாச்சும் சொல்லு சீசிங்னு கேட்க நீ என்ன பேசுறன்னு எனக்கு தெரியலன்னு வழக்க போல தடுமாறிட்டு இருக்கான். இவ நீ அப்ப இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்ததே எங்க எல்லாரையும் ரிவெஞ்ச் எடுக்கவா? எனக்கு புரியுது அசிஸ்டண்டா அவங்க பிள்ளையும் சேர்ந்து நீ சின்ன பிள்ளையா இருக்கப்ப உன்னை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் நீ காணாம போன உன்னை தேட கூட அவங்க முற்படல. ஆனா நான் என்ன பாவம் பண்ணேன்? எங்க அப்பா என்ன பாவம் பண்ணாரு? உனக்காக தானே நாங்க எல்லாமே பண்ணோம். எங்க மேல இவ்ளோ ஸ்ட்ராங்கா ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற அளவுக்கு நாங்க அப்படி என்னதான் பண்ணோம் சொல்லுன்னு கேட்க கடைசியில ஒத்துக்கிட்டான். இங்க நான் வந்திருக்கிறது யாரையும் பழி வாங்குறதுக்காக கிடையாது, என்னோட பர்சனல் growth வளர்த்துக்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்திருக்கேன். எந்த பாச பந்தமும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுவான். இவ அதுக்காக உன்னோட பர்சனல் growth வளர்த்துக்கணும்னா அதுக்கு எவ்வளவு வழிகள் இருக்கு. ஆனா சின்ன வயசுல உன் கூட பாசமா பேசி பழகுன நாங்க தான் உனக்கு பலியாடா. எங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கலான்னு கேட்டா எனக்கு க்ளோஸா இருந்த எல்லாருமே செத்துட்டாங்க. அதையே உன் மரமண்டைக்கு புரியவே மாட்டுதுன்னு கேட்க இவ சீசிங் ஏன்டா இப்படி மாறிட்ட? உனக்கு இப்பயும் நான் இருக்கேன்டா. நீ இந்த அளவுக்கு ஒரு கொடூரக்காரனா மாறிட்டேன்னு இறந்த உங்க அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க மனசு சாந்தி அடையுமா? எவ்வளவு சங்கடப்படுவாங்க. அது ஏன் உனக்கு புரியவே மாட்டுதுன்னு கேட்க அவ்வளவுதான் மறுபடியும் பீஸ்ட் மோடுக்கு போயிட்டான். உங்களுக்கு தாண்டி புரியவே மாட்டுது. இந்த சிம்பத்தி எல்லாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்காது. அதெல்லாம் ஒரு மண்ணுக்கு யூஸ் கிடையாது. என்கிட்ட இருந்த மனிதாபிமானம் எல்லாம் என்னைக்கோ செத்து போச்சு. உங்க அப்பா அனுபவிச்சானே அது எல்லாமே அவனுக்கு தேவையானதுதான். இப்ப நான் எடுத்துக்க நினைக்கிறதுமே எனக்கான என்னோட கம்பெனி என்னோட வீடு தான். அதை ரிட்டர்ன் எடுக்கணுங்கிற பிளானுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க. அந்த பழைய உறவு முறையை கொண்டு வந்து சமாதான கொடி ஆட்டலான்னு மட்டும் நினைக்காது. மறுபடியும் நம்ம எதனா விஷயத்துல சந்திக்கிறோம் அப்படின்னா ஒருத்தர் அழிக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கும். எந்தவித காதல் நட்புன்னு எதுவுமே இது நடுவுல இருக்காதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்றான். சொல்றது எல்லாத்தையும் சொல்லிட்டு கூடவே நான் அந்த சீசிங் இல்லன்னு சொல்றான். அவ என்னையா பேசிட்டு கிடக்க? நீ சீசிங் இல்லன்னா அப்ப என்னையா அந்த ரூம்குள்ள விட மாட்ற? அந்த ரூம்குள்ள என்ன இருக்குன்னு நான் பார்த்து கண்டுபிடிச்சிடணுங்கிற பயம் தானே உனக்குன்னு கேட்க இந்த பைத்தியக்கார பையலோ நீ அப்பவா நான் இப்பயும் உனக்கு ப்ரூவ் பண்றேன் நான் அந்த சீசிங் கிடையாதுன்னு. அப்பயாச்சும் நீ நம்புறியா பாக்கலான்னு அங்க இழுத்துட்டு போக பார்த்தா இவ கையை உதறி விட்டா. இல்ல எனக்கு இதுக்கெல்லாம் தெம்பே இல்ல. நானும் நினைச்சிட்டு இருந்தேன் சரி ஏதாச்சும் ஒரு வகையில நீதான் என்னோட சீசிங்கா இருக்க மாட்டியா அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் தேடிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எல்லாமே வேஸ்ட். என்னோட சீசிங் புனிதமானவன். உன்ன மாதிரி ஒரு மான்ஸ்டர் கிடையாது. நீ அவனா இருக்க கூடாதுன்னு தான் இப்போதைக்கு என்னோட வேண்டுதலா இருக்கு. இந்த 18 வருஷம் அவனுக்காக இந்த வீட்டை நானும் பிடிச்சு வச்சு பார்த்தேன். ஆனா இதுக்கப்புறமும் அவன் வருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில உன் கூட எல்லாம் இந்த வீட்டுல இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இந்த வீட்டை நீயே வச்சுக்கோ, நான் இங்க இருந்து வெளியில போறேன்னு அசிஸ்டன்ட் அவங்க புள்ளைய போய் நம்பி அந்த இடத்துக்கு வரா. கூடவே பைத்தியக்காரி அவ பேர்ல இருக்க ஷேர்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களை நம்பி எழுதி கொடுக்குறேன், நீங்க அதை வச்சு என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்கன்னு பெர்மிஷன் கொடுத்துட்டா. உடனே இதுங்களுக்கு பயங்கர சந்தோஷமா அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போதுங்க. ஹீரோக்கு ஹீரோயின் நினைப்பாவே இருக்கு. அவ வேலைக்கு வரலன்னதும் எங்க போனா அவ இந்த பேப்பர் ஒர்க் எல்லாம் ஒழுங்கா பண்ணாம அங்கங்க கலைஞ்சு கிடக்க அவளை ஃபர்ஸ்ட் கூப்பிடுங்கன்னு உத்தரவு கொடுக்குறான். அசிஸ்டன்ட்டோ இல்ல சார் அவங்க வேலை விட்டே நின்னுட்டாங்க, இனிமே வரமாட்டேன்னு கம்பெனில இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க, நம்ம கிட்ட கூட அவங்க வரல அப்படின்னு சொன்னதுமே இவன் கோவமா அவளை தேடி கிளம்புறான். ஹீரோயின் ஷேர்ஸ் மட்டும் வந்தா போதாது, மத்த ஷேர் ஹோல்டர்ஸோட ஷேர்ஸையும் வாங்குறதுக்காக எல்லாருக்கூடயும் ஒரு மீட்டிங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோயினும் கூட்டு வந்திருக்காங்க. ஹீரோயின் தான் கேக்குறா இந்த வாட்டியாச்சு ஏமாத்தாம எங்க அப்பாக்கு கொடுத்த அதே சப்போர்ட்டை எனக்கும் கொடுங்கன்னு. அவங்களும் சரி சரின்னு தலையாட்டிட்டு கூடவே இவளை குடிக்க சொல்றாங்க. ஹீரோயின் குடிக்கலான்னு போகும்போது ஹீரோ வந்து தடுத்துட்டான். அவகிட்ட தான் ஜிபிஎஸ் வாட்ச கொடுத்து விட்டுருக்கானே அதை வச்சுதான் வந்திருக்கான். அந்த கிளாஸ புடுங்கி என்னோட ஃபியான்சி உங்க எல்லாரும் கூட உட்காந்து குடிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல, அதனால அவளுக்கு பதிலா நான் குடிக்கிறேன்னு குடிச்சிட்டு அங்க இருந்து அவளை கூட்டிட்டு கிளம்புவான். அசிஸ்டன்ட் புள்ள இது உனக்கே நியாயமா இருக்கா? நாங்க எல்லாரும் ஒரு பார்ட்டில இருக்கோம், நீ எப்படி தேவையில்லாம அவங்கள கூட்டிட்டு போவ? அதுவும் இல்லாம உங்க என்கேஜ்மெண்ட் தான் நின்னு போச்சு, அப்புறம் எப்படி அந்த பொண்ணு உனக்கு ஃபியான்சி ஆகும்னு கேட்க ஹீரோவோ நான் என் வாயை திறந்து சொன்னேன் எனக்கு என்கேஜ்மெண்ட் நின்றுச்சுன்னு. நான் எதுலயுமே சொல்லவே இல்லை, அவங்களா இஷ்டத்துக்கு நியூஸ் எழுதுனாங்கன்னா நான் பொறுப்பா? இப்ப வரைக்கும் என்னோட ஃபியான்சி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு,
யாரு என்ன வீடியோ போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவளை அங்கிருந்து கூட்டு வரான். வெளில கூட்டிட்டு வந்தது இவ கத்திட்டு இருக்கா. இவனும் உனக்கு மூளை இருக்கா இல்லையா, அவன் ஒரு ஆளுன்னு அவன் கூட போய் குடிக்க வந்திருக்க, குடிச்சுப்புட்டு அதுக்கப்புறம் உன்னை அரெஸ்ட் பண்ணானே நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க இவ்வளோ கையே சிக்னல் காமிக்கிறா. அப்ப நீ மட்டும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கன்னு அவனே புரிஞ்சுக்கிட்டு, இல்ல உனக்கு புரியல, அவன் ஒரு தப்பான ஆளு, நீ நினைக்கிறியா உன்னோட நலன் கருதி அவன் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கான்னு. அங்க இருக்க ஆளுங்களுமே கொஞ்சம் தப்பானவங்க தான், ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அவங்க எல்லாருமே ஒரு பிசினஸ் நோக்கத்தோட தான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிறது உனக்கு சேஃப் இல்லைன்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டா. பிசினஸ் நோக்கத்தோடவே இருக்கட்டுமே, ஏன்னா என் மனசுல இப்போதைக்கு எந்த ஃபீலிங்ஸ்க்குமே இடம் இல்ல, அதனால நான் இப்படியே இருந்துட்டு போறேங்கிறா. இவன் உனக்கு பிசினஸ் ஆஃபர் தானே வேணும், நான் உனக்கு கொடுக்குறேன், உனக்கு என்ன மாதிரி டீல் பிடிக்குதோ எல்லாமே எனக்கு ஓகே தான். ஆனா என்ன விட்டுட்டு வேற யாரு கூடனா டீல் பேசி நீ போற அப்படின்னா நீ என்னோட எனிமி லிஸ்ட்ல சேர்ந்துருவ, பரவாயில்லையான்னு கேட்க, நான் எப்பயோ உன்னோட எனிமி ஆகிட்டேன், நம்ம என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது, எனிமீஸ் மட்டும் தான், உன் கூட எனக்கு பிசினஸ் கூட வச்சுக்க வேண்டான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. ஏத்துக்க முடியல, அவ்வளவுதான், கம்ப்ளீட்டா அவளை இழந்துட்டோம் அப்படிங்கறது அவனுக்கே உணருது. யோசிச்சு யோசிச்சு மொடா குடியா குடிச்சிட்டு கிடக்கான். அவ எவ்வளவோ உனக்கு வாய்ப்பு கொடுத்து அது எல்லாத்தையும் நீயே இழந்துட்ட. உங்க அம்மாக்காக நீ ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு போய் ரிவெஞ்ச் எடுக்க வேண்டியவங்களை விட்டுட்டு இவளை போட்டு டார்ச்சர் பண்ண அவ எப்படி இருப்பா? 18 வருஷம் உனக்காக காத்திருந்த ஒருத்தைய போய் இப்படி தண்டிச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்க ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. என் மனசுக்குள்ள பழி வாங்கணும்னு இருந்த வெறியே உன் மேல நான் வச்சிருந்த காதலையும் என்ன மறக்க வச்சிருச்சு. இது நானா எனக்காக வெட்டிக்கிட்ட குழி, வேற யாரையும் இதுல நான் குத்தங்குறை சொல்லவே முடியாதுன்னு அவனே உணர்ந்துட்டான். அடுத்த நாள் ஹீரோ கம்பெனில இருந்த ஒரு மேனேஜர் வேற பணம் எல்லாத்தையும் கையாடல் பண்ணிட்டு ஆள் அட்ரஸே தெரியாம ஓடிட்டான். இது எல்லாமே இந்த அசிஸ்டண்டோட வேலை தான். அவங்க புள்ள கிட்ட நம்ம சொன்ன மாதிரியே அந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டான். சீக்கிரமே ஒரு போட்டை ஏற்பாடு பண்ணி இந்த இடத்தை விட்டு அந்த எஸ்கேப் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்பதான் ஹீரோவால இந்த விஷயத்துல ஜெயிக்க முடியாது. அதை ஒரு சாக்கா வச்சு அவன் அந்த சேர்மன் பதவியில இருந்து சீக்கிரமே நம்ம கீழே இறக்கிடலாம். கூடவே ஆப்போசிட் கம்பெனியை சேர்ந்தவரோட பொண்ணு இவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுமா, அந்த மனுஷனே 20 வருஷம் பழக்கமா, அவரோட பொண்ணை கரெக்ட் பண்ணி நீ கல்யாணம் பண்ணிட்டீன்னா நம்ம பண ரீதியிலயும் சரி பவர் ரீதியிலயும் சரி ரொம்ப பெரிய ஆட்களா மாறிடுவோம். அதை எப்படின்னா நீ தான் பண்ணணும்னு ஐடியா கொடுக்குறாங்க. இவனும் அம்மா அப்ப நம்ம வீட்டுல இருக்காளே அவளை என்ன பண்றதுன்னு ஹீரோயினை கேட்கிறான். இவள அதான் அதோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிட்ட எழுதி கொடுத்துட்டு இதுக்கு மேல அது ஒரு மண்ணுக்கு யூஸ் கிடையாதுதான். ஆனாலும் ஏன் வீட்டுல வச்சிருக்கோம்னா ஹீரோ ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் தான் அஃபெக்ட் ஆகுறான், அது ஹீரோயின். அவன் நம்மளுக்கு எதிராக எழுந்து நிக்கும் போதெல்லாம் இவளை நம்ம யூஸ் பண்ணோம்னா அவனை மறுபடியும் கீழே தள்ளுறதுக்கு வசதியா இருக்கும். அதுக்கான ஏற்பாடுகளை நான் பாத்துக்கிறேன், அந்த பொண்ணு எப்படி கரெக்ட் பண்றதுன்னு மட்டும் நீ வேலையை பாருன்னு சொல்றாங்க. ஹீரோயின் ஹீரோட கம்பெனிக்கு வந்திருக்கா. அவன் தூங்கிட்டு இருக்கான், பக்கத்துல பாட்டில் இருக்கு, அதனால குடிச்சிட்டு தூங்குறான்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் எழுந்திருக்கிறீங்களா, நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கீங்க, நான் அந்த தூக்கத்தை கெடுக்கலன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் இப்போ ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டுக்கான காசை தான் திருடிட்டு ஓடிட்டாங்களாமே, உங்களால கம்பெனி பேரே கெட்டு போச்சு, அடுத்த ப்ராஜெக்ட்டை நீங்க கவனிக்க வேண்டாம்னு டிசைனர் டிபார்ட்மெண்ட்ல என்ன போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, நான் தான் இதுக்கு மேல அதை பாத்துக்க போறேன்னு சொல்றா. இது எல்லாமே உன்னோட தனிப்பட்ட பிளானா இல்லனா அந்த அசிஸ்டன்ட் சிலுக்கு போட்டு கொடுத்த பிளானான்னு கேட்க, நீங்க அதுல தலையிடாம இருங்க, வேலை டைம்ல தூங்கிட்டு இருக்க உங்களுக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறா. ஹீரோவும் அசிஸ்டன்ட் கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணுமோ கொஞ்சம் எடுத்துக்கூடுன்னு சொல்லி ஹீரோயின் அங்க வந்து அனுப்பி வச்சுட்டான். இவ அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறா, உண்மையை சொல்லுங்க, எப்படி இதெல்லாமே காணாம போச்சு, இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்கால அவன் கிடையாது, ஆனாலும் நடந்திருக்கனா எப்படின்னு கேட்க, அன்னைக்கு நீங்க அசிஸ்டன்ட் பிள்ளை கூட ஒரு மீட்டிங்க்கு போனீங்க தெரியுமா ட்ரிங்க்ஸ் பண்றதுக்குன்னு கேக்குறாரு. இவளும் இப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னா அன்னைக்குதான் ஆரம்பிச்சது எல்லாமே, அன்னைக்கு எல்லாரு கூடயும் மீட்டிங் போட்டவன் அதுக்கப்புறமா டைரக்டா அந்த ப்ராஜெக்டோட ஹெட் இருக்காருல்ல அவர்கிட்ட போய் பேசியிருக்கான். அவன் பேசினதுக்கு அப்புறமா அந்த பணம் எல்லாத்தையும் சுருட்டிட்டு அந்த ஆள் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். இந்த பிரச்சனையினால பணம் மட்டும் பறி போயிருந்தா பரவாயில்ல, நம்ம கம்பெனியோட பேருமே கெட்டு போச்சு. கிட்டத்தட்ட 3 நாள் ஆச்சு அந்த மனுஷன் தூங்கி, ராத்திரி பகலும் கஷ்டப்பட்டு இதுக்காக வேலை பார்த்துட்டே இருக்காரு, எப்படி இழந்த பேரை ரிட்டர்ன் கொண்டு வர்றதுன்னு. எல்லாத்துக்கும் காரணம் அசிஸ்டன்ட் புள்ளதாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. ஆனா இவளுக்கு மைண்ட் ஃபுல்லா ஓடிட்டே இருக்கு. ஹீரோ அப்பயே ஒரு வார்னிங்க கொடுத்திருப்பான், இல்ல நீ பேசுற ஆட்கள் யாருமே சரி கிடையாது, உங்க அப்பா கூட பழகுன பழக்க தோஷத்துக்காக இவனுங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தயவு செஞ்சு நம்பாத, அவனுங்களுக்கு அதுல என்ன ப்ராஃபிட் இருக்குன்னு மட்டும்தான் அவனுங்க யோசிப்பாங்க, அதை மட்டும் புரிஞ்சு எல்லார்கிட்ட இருந்தும் கொஞ்சம் விலகிருன்னு சொல்லியிருப்பான். நம்ம அவன் பேச்ச கேட்டிருக்கணுமோன்னு இப்பதான் புத்தியில உரைக்குது இவளுக்கு. புது கேரக்டர் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பேர் தான் லீசா. அசிஸ்டன்ட் பிள்ளைக்காக பார்த்து வச்சிருக்குன்னு ஒரு பொண்ணு சொல்லுச்சுல, அந்த பிள்ளை அவங்க அப்பா கிட்ட காஃபி கொண்டு வந்து கொடுக்குது. அவங்க அப்பாவோ, நீ இந்த மாதிரிலாம் நல்லதா நடந்துக்க மாட்டியேமா, திடீர்னு பண்றேன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, என்னங்கறத சீக்கிரம் சொல்லுன்னு கேட்க, இந்த கம்பெனில இப்போ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அதுக்கான பணத்தை நம்ம செட்டில் பண்ணலாமான்னு கேக்குறா. ஏமா 1 பில்லியன்மா, அது அவ்வளவு கம்மி அமௌண்ட் கிடையாது, அவ்வளவு பெரிய பணத்தை நம்ம எதுக்கு கொண்டு போய் இதுல இன்வெஸ்ட் பண்ணணும், அது ரிஸ்க்னு எனக்கு தோணுது. அசிஸ்டன்ட் அவங்க புள்ளைய பத்தி சொன்னாங்கம்மா, அவனுக்கு மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா என்னன்னு கேட்க, இவ்வளோ ஐயோ எனக்கு அவனெல்லாம் பிடிக்கல, இந்த பையனை பாருங்கன்னு கீழவே ஹீரோட போட்டோ இருக்கு, அதை காமிக்கிறா. நான் தான் சொல்லியிருந்தேன் இந்த பையனுக்கு ஒரு பழைய ஃப்ரெண்டு, அப்ராட்ல கூட நாங்க 2 பேரும் ஒன்னா மீட் பண்ணிருக்கோன்னு, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க, அவங்க அப்பாவோ, இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுனா 1 பில்லியன் என்னமா 3 பில்லியனே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏன்னா இவன்லாம் மருமகனா இருக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், கண்டிப்பா நான்
நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனாலும் இழுக்கிறாரு. ஏன்னா அசிஸ்டன்ட் அந்த விஷயத்துல மட்டும் தலையிடாதீங்க, அவன் ஒரு மோசமானவன்ற மாதிரி ஏதோ சொல்லி விட்டுருக்கா. அதை சொல்ல இவ்வளோ அப்பா இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, சக்சஸ் நோக்கி யார் போறாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா நம்ம கடமை, நீங்க பண்றேன்னு சொல்லிட்டீங்க, அப்ப நீங்க கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும்னு கேட்க அவரும் ஓகே சொல்லிட்டாரு. அந்த பணத்தை திருடி வச்சிருக்கவன இவங்க தான் சேஃபா மறைச்சு வச்சிருக்காங்க, சீக்கிரமே அவனை போட் ஏத்தி எங்கன்னா அனுப்பி வைக்கணும்னு. அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிட்டேமா, நாளைக்கு அவர் கிளம்பிடுவாருன்றான். அம்மா கறி பதறா, ஏன்டா வீட்டுல இருக்கும்போது இதை பத்தி பேசாதரா, ஹீரோயின் காதுல விழுந்துற போதுன்னு. நம்ம என்ன பேசுறோம்னு கூட அவளுக்கு புரியாது, அவளை நினைச்செல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லன்னு ரொம்ப நக்கலா பேசுறான். லீசா கிட்ட பேச சொன்னேடா, பேசுனியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, பல பில்லியனுக்கு சொந்தக்காரியாவ, அவங்க அப்பாவோட பிசினஸே அவ தான் ரன் பண்ணிட்டு இருக்கா. நீங்க 2 பேர் கனெக்ட் ஆனீங்கன்னா ஹீரோலாம் நிக்க முடியாது, அசால்ட்டா தட்டி தூக்கிடுவாடா, அவளை உன் கைக்குள்ள போட்டுக்கோனதுக்கு நான் மெசேஜ் அமிச்சோமா, ஆனா அந்த பொண்ணு மதிக்கவே இல்ல. நான் என்ன பண்ணட்டோன்னு கேக்குறான். அதுக்கு அவ ஐடியா கொடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த இடத்துல தான் நின்று எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. இப்ப இவங்களோட சுயரூபம் இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது உண்மையா பொய்யா தெரியல, ஆனா ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆகணும்னு வரா. அதுக்குள்ள லீசா ஹீரோவை பார்த்து ஓடி வந்து அணைச்சுக்கிட்டா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுதுரா, எப்படி இருக்குன்னு. அப்பதான் அந்த பக்கமா வர ஹீரோயின் இவங்கள பார்த்தும் பார்க்காத மாதிரி கடந்து போலான்னு பார்த்தா ஹீரோவே கூப்பிடுறான். லீசா நான் உங்க பாஸோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. ஹீரோயினும் நக்கல் பிடிச்சவ, நான் உங்க பாய் ஃப்ரெண்டோட எக்ஸ் ஃபியான்சின்னு இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறா. அவளோ என்ன சொல்றாங்க இவங்க, அப்ப இன்டர்நெட் ஃபுல்லா வந்தது நீங்க 2 பேரும் தானா, உண்மையதான் சொல்றீங்களான்னு கேட்க, ஆமா நான் கிளம்புறேன்னு அங்கிருந்து ஹீரோயின் கிளம்பிட்டா. லீசா ஹீரோ கிட்ட, ஏய் சாரிப்பா, அந்த பொண்ணு கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், ஆனா நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. சரி அதை விட பாயிண்ட்டுக்கு போவோம். இப்ப உனக்கு பெரிய லாஸ் ஏற்பட்டிருக்குல்ல, அந்த பணம் எங்க கிட்ட இருக்கு. அந்த பணத்தை திருடிட்டு ஓடின ஆளுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஆனா உஷாரா இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்கூட்டியே அந்த பொண்ணை எடுத்துட்டு போய் அப்ராட்ல விட்டுட்டு தான் அந்த ஆள் ஓடி இருக்காரு. எங்க அந்த பொண்ணை வச்சு நீங்க தான் பிளாக்மெயில் பண்ணி அவனை வர வைப்பீங்களோன்னு. வேற யாரோ இதுக்கு பின்னு கூட இருந்துதான் செயல்படுறாங்கிறது இதுல கிளியரா தெரியுது. என்கிட்ட இருக்க பணத்தை எங்க அப்பா உனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்றாங்கிறாரு. எக்கச்சக்க பேர் இந்த பணத்துக்காக அடி போட்டுட்டு இருக்காங்க. சொல்ல போனா உங்க கம்பெனில இருக்க அசிஸ்டண்டோட பிள்ளையே இதுக்கு அடி போட்டுதான் என்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டா. இவனோ சரி ஓகே அந்த பணம் எனக்கு குடுக்குறீங்க, ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும்ல, அது என்னங்கறத சொல்லுன்னு கேட்க, அவ வேற ஒன்னும் இல்ல பெருசா, எங்க அப்பா கண்ணு எதிர்க்க நம்ம 2 பேரும் என்கேஜ்மெண்ட் நடந்த மாதிரி ஒரு ஆக்டிங்க போடணும், அப்படின்னா எங்க அப்பா உடனே ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்ல ஹீரோ, இல்ல எனக்கு நீ ரொம்ப வருஷமா நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருக்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் தவறான வழியில யூஸ் பண்ணிக்க விருப்பப்படல, இந்த கல்யாணங்கிற டிராமால நான் உன்னையும் கொண்டு வர விருப்பப்படலன்னு சொல்லும் போதே அவ அப்போ ஓகே ஒரிஜினலாவே கல்யாணம் பண்ணிப்போம், எனக்கு அது ஓகே தாங்கிறா. ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியாம மௌனமா இருக்கா. எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கமே வரமாட்டுது, அந்த பொண்ணு வர கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னாலே உண்மையாவே அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்களான்னு அதுவே ஓடிட்டு கிடக்கு. இதுல அவளே திட்டிக்கிறா, நீ தான் வேணான்னு சொல்லிட்டல, ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் யார் கூட போனா உனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு. அது எல்லாத்த விட பெரிய விஷயமே கம்பெனியோட காசெல்லாம் திருடிட்டு ஒருத்தன் ஓட போறான், அவனை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். அவன் எங்க தான் இருப்பான் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டதை வச்சு சில பல க்ளூலாம் விட்டுருப்பாங்க. அது எப்படியோ கண்டுபிடிச்சு அந்த கடற்கரைக்கு வந்து அந்த ஆள் கப்பலுக்கு வெயிட் பண்ணும்போது இவ மறைஞ்சு இருந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. அந்த ஆள் திரும்பி பார்க்கும்போது இவ மறைஞ்சுக்கிட்டா. மறுபடியும் அவன் அங்க இருக்கானான்னு பார்த்தா அவனை காணோம். ஐயோ அதுக்குள்ள எங்க போனானோ தெரியலையேன்னு சுத்தி முத்தி தேடி வந்துட்டு இருப்பா. பின்னு கூடி மண்டையில ஒரு அடி அடிக்கிறாங்க. அந்த ஆள் தானா இல்லனா அசிஸ்டண்டோட புள்ளையான்னு தெரியல, அப்படியே மயக்கம் மட்டும் விழுந்துடுறா. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கல. ஹீரோக்கு யாரோ ஒருத்தர் கால் பண்ணி அந்த மேனேஜர் பையன் இந்த இடத்துல இருந்து கப்பல்ல ஏறி தப்பிச்சு போக போறான்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, உடனே கிளம்பி அங்க போங்கன்னு ஹீரோவை அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயினை ஒரு இடத்துல அடைச்சு வச்சு கேஸையும் ரிலீஸ் பண்ணி விட்டு போயிருக்கானுங்க. எங்க ஹீரோயினை அடிச்சு போட்டாங்களோ அதே இடத்துக்கு தான் இவனும் வந்திருக்கான். அங்க அவளோட போனை பார்த்துட்டான். இது அவனுங்க செட் பண்ணி வச்ச ட்ராப் தான், ஹீரோயினை சேர்த்து போட்டு தள்ளணும்னு. அதுக்குள்ள அந்த மேனேஜர் பையன் வேற ஒரு வண்டியில ஏறி அங்க இருந்து தப்பிச்சுட்டான். ஹீரோவால அவனை பின்தொடர்ந்து போக முடியல. இங்க ஹீரோயின் எங்க இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு அவளை தேடி ஓடி வந்துட்டு இருக்கான். இவ்வளவு கண்ணு முழிச்சவ காய்ச்சி முச்சுன்னு கத்திட்டு கிடப்பா. வேற ஏதோ கேஸ் வேற ரிலீஸ் பண்ணி விட்டு போயிருக்கானுங்கல்ல, இன்னும் அதிகமா இவ கத்த அதை உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல அவளால சுத்தமா முடியாம ஆகிடுது. எல்லா இடத்துலயும் தேடின ஹீரோக்கு இவ கத்தன சத்தம் கேட்டு அந்த ரூமை உடைச்சு உள்ள வந்து பாக்குற. இவ கம்ப்ளீட்டா மயக்கமாகிட்டா. இந்த மயக்க நிறையில கூட ஜீசிங்னு அவனோட பேரை தான் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவோ ஐயோ உன்னோட ஜீசிங் தாண்டி வந்திருக்கேன், தயவு செஞ்சு கண்ணை தர, முன்கூட்டியே நான் சொல்லியிருக்கணும், எல்லாமே என்னோட தப்பு தான், இதுக்கு மேல ரிவெஞ்ச் ஆச்சு மண்ணாச்சு, நான் உன்னோட ஜீசிங்கா கடைசி வரைக்கும் இருந்தா மட்டுமே போதும், நீ கண்ணமொழிங்கிறா. ஆனா அவ சுத்தமா அதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டான்னு பயந்துகிட்டு ஹாஸ்பிட்டல கொண்டு வந்து சேர்த்து வச்சுட்டான். பக்கத்துலயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் எப்ப கண்ணு முழிப்பான்னு. கண்ணு முழிச்சதும் மறுபடியும் பதறான். உன்னால மூச்சு விட முடியுதுல, உன் கைக்கு எதுவும் ஆகல, காலுக்கு எதுவும் ஆகலன்னு. அந்த நிலையில கூட நீ ஜீசிங் தானே அப்படின்னு தான் கேக்குறா. இந்த வாட்டி கண்ணு முழிச்சதும் வழக்கம் போல மழுப்புற மாதிரி மழுப்பாம ஆமா உன்னோட ஜீசிங் தானு சொன்னதும் ஆசையா இழுத்து அணைச்சிக்கிறா. இப்பயும் சண்டை போடாம நல்லபடியா ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே. ஹீரோட போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்ல பிளானே சொல்லிட்டாங்களாம். 3 நாளுக்குள்ள ஹீரோ இழந்த பணத்தை ரிட்டர்ன் கொண்டு வரணும், அந்த ஆள் ஓடி போனவனை கண்டுபிடிச்சு. அப்படி கொண்டு வர முடியலன்னா இவனுமே சேர்மனா இருக்க கூடாது, அடுத்த எலெக்ஷன் வச்சு யார் அவங்களுக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கலான்ற மாதிரி
எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. நம்ம இப்ப என்னதான் பண்ண போறோம்? அவனும் எஸ்கேப் ஆகிட்டான். அவ்வளவுதான், நான் எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்படின்னு இவனோட அசிஸ்டன்ட் கேட்க ஹீரோவோ இல்ல நான் இதை பத்தி நாளைக்கு வந்து பேசுறேன், இப்ப பேச முடியாதுங்கிறான். ஏன்னா ஹீரோயின் அப்பதான் அங்க வரா. இவ்வளவு பயந்துட்டே வந்து என்ன ஆச்சு, எதுனா பெரிய பிரச்சனைனா? இவன் ரொம்ப பெரிய பிரச்சனையில நம்ம மாட்டிக்கிட்டோம், வேற ஒண்ணும் இல்ல, இனிமே நீ எதிர்பார்க்கிற மாதிரி அந்த பழைய சைக்கோ வரமாட்டானே, உன் எதிர்க்க நான் ஒரு பொட்டி பாம்பா அடங்கி போயிடுவனே, அதை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு இவன் உன் நடிப்புக்கு ஆஸ்காரே கொடுக்கலாம். என்ன ஆச்சு, நான் எதனா ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்க ஹீரோ நான் நீ சின்ன வயசுல ஹெல்ப் பண்ணல, அந்த சீசிங் கிடையாதுடாமா, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப என்னால எல்லா விஷயத்தையுமே தனியா ஹேண்டில் பண்ண முடியும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன். நீ இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்றங்கிற பேர்ல போயிட்டு பிரச்சனையில சிக்கிக்காத, அது மட்டும் தான் எனக்கு வேணும்னு கேட்க இவ்வளவு சரி ஓகே இனிமே நீ சொல்ற மாதிரியே நான் நடந்துக்கிறேன்னு வாக்குறுதி கொடுக்குறா. எப்பயுமே அவளை ஃபோர்ஸ் பண்ணி அவ விருப்பம் இல்லாம கிஸ் கொடுக்கறவன் இன்னைக்கு ஒரு லவ்வோட கொடுக்கறதுக்கே தயக்கம் காமிக்கிறான். அவளுக்கு எங்க அந்த விஷயங்கள் நினைவுக்கு வந்துருமோன்னு. ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினே அவனை கிஸ் பண்றான். அசிஸ்டன்ட் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டா. நம்ம கம்பெனிக்கு ரொம்ப பெரிய நஷ்டத்தை ஹீரோ கொண்டு வந்துட்டான். இதுக்கப்புறமும் அவனை நம்ம சேர்மேனுங்கிற இடத்துல வைக்கணுமா வேணாமாங்கிறத நீங்க தான் முடிவு எடுக்கணும். ஆனா எனக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்லைன்னு இன்னும் டீட்டெயிலா எடுத்து சொன்னதுமே அங்க இருக்கவங்களுக்கே இப்ப ஹீரோ மேல ஒரு டவுட் வருது. ஹீரோவும் பாவம் அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுன்னு கேட்டா அதுக்கு இவன் ஓகே சொல்லியிருந்தான்னா இந்நேரத்துக்கு இவனுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கும். சாரி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா இவன் நோன்னு சொன்ன காரணத்தினால அவங்க கிட்ட இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க முடியல. இவனும் எல்லா இடத்துலயும் கால் பண்ணி ட்ரை பண்ணி பாக்குறான். நிறைய பேர் இல்லங்கிறாங்க. உதவி பண்ணணும்னு ட்ரை பண்றவங்களையும் கால் பண்ணி மிரட்டி இருக்கா இந்த அசிஸ்டன்ட். பண்ணக்கூடாதுன்னா அதனால எனக்கும் என்ன பண்றதுனே புரியல, எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி என்னோட பிசினஸும் அதனால கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்ன மன்னிச்சிருப்பான்னு நியாயமாவே ஹீரோக்கு சொல்றாங்க. ஆனாலும் அவனுக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. ஒரு பச்சோந்தி இருப்பான்ல, இவங்க காசு கொடுத்தா இவங்களுக்கு பேசுறது, அவங்களுக்கு காசு கொடுத்தா அவங்க பேசுறதுன்னு. அவனுக்கு தான் அசிஸ்டன்ட் சிக்னல் தரா பேச ஆரம்பின்னு. அவனும் இங்க பாருங்க நம்ம எல்லாருமே புதுசா வந்திருக்காரு, அவர் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுவாருன்னு முழு மனசோட தான் அவர் கோட்டு போட்டோம். ஆனா அவர் பாருங்க வந்த கொஞ்ச நாள்லயே பெரிய நஷ்டத்தை கம்பெனிக்கு ஏற்படுத்திருக்காரு. இதுக்கப்புறமா அப்படி ஒரு ஆளை கம்பெனில வைக்கிறதுங்கிறது நியாயம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா ஹீரோயின் அப்பா முழு மூச்சோட கஷ்டப்பட்டு இதுக்காக உழைச்சிருக்காரு. நம்ம தான் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கணும்னுவே இது ஒரு பாயிண்டா அசிஸ்டன்ட் புடிச்சுக்கிட்டு எனக்கு கூட நிறைய பெரிய ஆட்கள்லாம் தெரியும், இவ்வளவு ஏன் லீசாவோட கம்பெனி நம்ம கம்பெனி கூட டைப் வச்சுக்க போறாங்க. ஏன்னா லீசாவும் என் பிள்ளையும் ஒரு நல்ல கனெக்ஷன்ல இருக்காங்க, சீக்கிரமே கல்யாணமும் பண்ணிக்க போறாங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவங்க அப்பா பல பில்லியன் நம்ம கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ணுவாரு. என்ன நம்பி நீங்க ஒப்படைச்சீங்கன்னா நான் கரெக்டா பண்ணுவேன்னு எல்லாருமே சேர்ந்து இவளுக்கே சப்போர்ட் பண்ணலாங்கிற முடிவுக்கும் வந்துட்டாங்க. இந்த மீட்டிங்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. லீசா வந்து ஹீரோ பாக்குறதுக்காக வந்திருக்கா. உனக்கு என்ன ஆச்சு, நீ ஹாஸ்பிட்டல் போனோன்னு கேள்விப்பட்டாங்க, உனக்கு ஓகே தானே, இல்லனா பெரிய ஹாஸ்பிட்டலா போலாமான்னு அவ ரொம்ப உரிமை எடுத்து கேட்க அந்நேரத்துக்கு தான் ஹீரோ கிட்ட பேசலான்னு வருவாள. இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு வெளில நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு இப்ப எல்லாமே ஓகே தான், பிரச்சனை இல்லங்கிறா. அவ அவளோட கார்டு எடுத்து குடுக்குறா. நீ கேட்ட பணம் இதுல இருக்குடா, இப்போதைக்கு உன் கம்பெனில யாருமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வர மாட்டாங்க என்ன தவிர, அதனால இந்த பணத்தை யூஸ் பண்ணி நிலைமையை சரி கட்டுற வழியை பாருன்னா இவன் ஒத்துக்க மாட்டான். இல்ல அது தப்பு, எனக்கு வேண்டாங்கிறா. நீ என்ன கல்யாண விஷயத்த நினைச்சு பயந்துட்டு இருக்கியா? கல்யாணத்தை எங்க அப்பா கிட்ட நான் சொல்லி எப்படின்னா டிலே பண்ண பாக்குறேன், அதுக்கப்புறம் யோசிச்சு ஒரு முடிவு எடுப்போம். இப்போதைக்கு இந்த விஷயத்த வேணான்னு சொல்லாத, எடுத்துக்கோனா என்னவாவனா இருந்துட்டு போது, நீ என் மேல வச்சிருக்க ஃபீலிங்ஸ் நான் இப்படி கேவலமா பணத்தால எடை போட விருப்பப்படல, அதை மட்டும் புரிஞ்சுக்கோன்னு திட்டவட்டமா சொல்ல இவ நீ இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றீனா இதுக்கு பின்னாடி நீ சொல்ற எந்த காரணமும் இல்ல, ஹீரோயின் தானே இருக்கா, அது எனக்கு நல்லாவே தெரியும்னு கோச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. ஹீரோயினும் பின்னுக்குடியே வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமான்னு காஃபி ஷாப்க்கு கூட்டு வந்திருக்கா. அவ பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளவே லீசாவே ஸ்ட்ரைட்டா நானே பாயிண்ட்க்கு வந்துடுறான். அவன் என்ன பைத்தியமா, 3 நாளுக்குள்ள அவனை சேர்மேன்ல இருந்து தூக்கிட போறாங்க. ஆனா அவன் என்னன்னா 1 பில்லியன் வேண்டாங்கிறான். எதுக்காக? உனக்காக தான். நீயும் முட்டாள்தனமா உன்னோட 10% ஷேரை கொண்டு அதுங்க கிட்ட கொடுத்துருக்க. அதுங்களை எப்படா அவனை அழிக்க வாய்ப்பு கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுங்க கிட்ட கொடுத்த உன்னை என்ன சொல்றதுன்னு கேட்க இவளோ அப்ப அந்த 10% இருந்துச்சுன்னா இப்ப இருக்க பிரச்சனையை காப்பாத்த முடியுமா, நான் அவனா போய் கேட்டு வாங்கிட்டு வந்துருவாங்கிற. நான் சொல்லும் போது நம்பல, ஆனா இப்ப நானே பாக்குறேன் நீ சரியான முட்டாள் தான். நீ போய் கேட்டதுமே இந்தம்மா நீ கொடுத்தது எங்களுக்கு வேணான்னு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறியா? நீ ₹1 கீழே போட்டு வந்துட்டு மறுபடியும் அதை கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நானும் அவனோட சின்ன வயசு கதை எல்லாமே கேட்டிருக்கேன். அவனுக்கு என்ன வேணும், அவன் எதுக்காக இந்த இடத்துல இருக்கான்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா உன்னால இப்ப எல்லாமே தடைப்படுது. இப்பயும் சொல்லிட்டேன், என் ஒரு ஆளால மட்டும்தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீயா மனசு வச்சுனா இந்த இடத்த விட்டு விலகிடு. உன்னால அவன் இன்னும் தான் காயப்படுவான், ஏன் புரிஞ்சுக்க மாட்டான்னு கேட்க நான் அவனை விட்டு போக மாட்டேன். அவன் என்னோட சீசிங், நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். அவனுக்காக நான் 18 வருஷம் காத்துட்டு இருந்திருக்கேன். எனக்காக தான் அவன் ரிட்டர்ன் வந்திருக்கான்னு சொல்ல உனக்கு இப்போ வரைக்கும் நான் சொல்ல வர்றதே புரியல. இப்ப அவன் எதுக்காக வேற ஒரு நேம்ல இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பா தான். அவன் கண் எதிர்க்கவே அவங்க அம்மாவே கொண்டிருக்காரு. இதுக்கப்புறமும் உனக்கு புரியலன்னா உன்கிட்ட சொல்லியும் வேஸ்ட்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிட்டா. அவங்க அம்மா போட்டோவை பார்த்து அழுதுட்டு இருக்கா. அவங்க சொன்னது எல்லாமே அப்ப உண்மைனா நான் எப்படி மறுபடியும் ஹீரோவை பார்ப்பேன்? அவனை என்னால ஃபேஸ் பண்ணவே முடியாது. இத்தனை வருஷம் அவன் அனுபவிச்ச எல்லா கஷ்டத்துக்கும்
மறைமுகமா நானும் தான் காரணம்னா ஏன் என் கண் எதிர்க்க அவனை காட்டணும்? எங்களையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். நான் இப்ப என்னதான் பண்ணட்டோன்னு தெரியலையேன்னு பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இவன் கூட இருந்து இவன் வாழ்க்கையும் அழிக்க வேணான்னு அவனை விட்டுட்டே போயிட்டா. அசிஸ்டன்ட்டும் வந்து சொல்றான், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தது சார், அவங்களை எங்கேயுமே காணும், எங்க போனாங்கன்னே தெரியலன்னு. இவனா கால் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னே வருது. வீட்டுக்கு வந்து பார்த்தா லெட்டர் எழுதி வச்சிருக்கா. அந்த லெட்டரை கூட நார்மலா இல்லாம அவனை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணுமோ அப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. நீ என்ன பண்ண அம்புட்டுக்கும் உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாள் நானும் சேர்ந்து நடிச்சேன். என்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் அவங்க கிட்ட நான் எழுதி கொடுத்தது. அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி நீ உடைவல்ல, அதுக்காக தான். நீதான் சீசிங்கான்னு உன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தல்ல, அதுக்கும் காரணம் உன்னோட சைல்ட்ஹுட் மெமரி எல்லாத்தையும் தூண்டி விட்டு இப்ப மிருகமா இருக்க உன்ன மறுபடியும் மனுஷனா மாத்தி விட்டு அதுக்கப்புறம் நான் எடுக்க போற ரிவெஞ்ச தாங்க முடியாம நொந்து போவல, அதுக்காகவும் தான். அந்த ஆள் பணத்தை திருட ஹெல்ப் பண்ணதும் நான் தான். அவன் தப்பிக்கிறதுக்கு உதவி பண்ணது கூட நான் தான். எல்லாமே நானும் அசிஸ்டன்ட் புள்ள அசிஸ்டன்ட்னு 3 பேரும் பிளான் பண்ணி பண்ண ஒண்ணுதான். கடைசியில என்னோட ரிவெஞ்ச் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் உன் கூட எதுக்கு ஒட்டிட்டு இருக்கணும் தான் நான் உன்னை விட்டே போறேன்னு எழுதியிருக்கா. அதை படிச்சதும் தாங்க முடியாம பாவம் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறான். புள்ளக்காரனை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கா. எனக்கு என்னோட ஷேர்ஸ் ரிட்டர்ன் வேணும்னு கேட்க, என்னமா குழந்தை மாதிரி கொடுத்த சாக்லேட் ரிட்டர்ன் கொடுன்னு கேக்குற? அதெல்லாம் தர முடியாது. 2 வருஷத்துக்கு நீ கான்ட்ராக்ட் போட்டிருக்க, அது வரைக்கும் அது எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நீ நினைக்கிறப்பெல்லாம் அதை ரிட்டர்ன் வாங்க முடியாதுன்னு சொல்ல, இவ்வளோ என்ன பண்ணணும்னு சொல்லு, அதுபடி நான் நடந்துக்கிறேன். அப்புறமா கூட நீ எனக்கு என்னோட ஷேர்ஸ் ரிட்டர்ன் கொடுன்னு கேக்குறா. ஒன்னும் பெருசால அது எங்களுக்கு அவ்வளவா தேவையும் படாது. ஆனா என் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ண, அதுக்கப்புறமா நான் வேணா யோசிக்கிறேன்னு ஒயின்ல அவளுக்கே தெரியாம ஏதோ மாத்திரையை கலந்து கொடுக்குறான். அவளும் அதை பார்க்காம குடிச்சிட்டா. அங்க இருக்க எல்லாத்தையுமே சேர்த்து குடிக்க சொல்றான். அவளும் பாவம் நிக்க கூட தெம்பு இல்லாத அளவுக்கு குடிச்சிட்டா. சரி இப்ப சொல்லி என்னோட ஷேர்ஸ் நீ கொடுக்கறதுக்கு நான் என்ன ரிட்டர்ன் கொடுக்கணும்னு கேட்க, உன்னையே கொடுமா, அது எனக்கு போதும். உங்க அப்பா இருந்த காலகட்டத்துல இருந்து நான் உன் மேல ஆசை வச்சிருக்கேன். ஆனா அப்ப உங்க அப்பா கேட்பாரோங்கிற பயத்திலேயே நான் வேணான்னு விலகிட்டேன். ஆனா இப்ப கேட்கறதுக்கு தான் யாரும் கிடையாதுல்ல. அதனால என் இஷ்டத்துக்கு நீ அக்செப்ட் பண்ணினா அதுக்கப்புறம் நான் உன்னோட ஷேர்ஸ கொஞ்சம் சீக்கிரமா கொடுக்கறதுக்கு வேணா ட்ரை பண்றேன். பொறுமையா யோசிச்சு முடிவெடுன்னு சொல்றான். ஆனா அதுக்குள்ள அவ மயக்க நிலைக்கே போயிட்டா. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. சீக்கிரமா இன்னொரு எபிசோடோட பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.